இந்து மக்களுடைய ஓட் பேங்கை உருவாக்குறதுக்கு நாங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்கோம்னு சொல்லி ரொம்ப அழகா இப்ப நடத்தல சார், 8 வருஷமா நடத்தி இப்ப 8 மாநாடு அப்படிதான் சார் நடத்துறோம். இல்ல இல்ல, இந்து முன்னணி ஆரம்பிச்சதுல இருந்து 5 ஆண்டுக்கு ஒரு ஆமா 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 ஆமா. இந்து ஓட் பேங்க் உருவா. நன்றி நன்றி. நீங்க சொன்னது இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் வந்ததை நம்மளும் வீடியோவில் பார்த்தோம். ஆனா திரு அண்ணாமலை பேசும்போது கூட்டமே இல்லாத ஒரு சூழல் காணப்பட்டது. அங்கங்க சேர்ல காலி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இது பொதுவாக கிராபிக்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. என்ன போகும்போது இல்ல இல்ல, இப்போ முருகர் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்து முன்னணி அங்க போய் நிற்கும். அப்படி சொல்ல முடியாது சார். இது என்ன சார் ஒட்டுமொத்தமா வந்து பறைசாற்ற முடியுமா? இல்ல சார், இன்னைக்கு முருகர் நாங்க மலை- கையில எடுத்தது ஐயா, முருகர் மலை. ஆமா, நாங்க முருகர் வந்து கோயில். பாருங்க, சிக்கந்தர் பாதுஷா மலை கொள்கையிலிருந்து நீங்க வெளியே வந்தீங்க. வரலையே. நீங்க தானே சொன்னீங்க சார், எனக்கு வந்து ஈவேரா கொள்கை பிடிக்காது, அண்ணாதுரை கொள்கை பிடிக்காதுன்னு. அண்ணாதுரை கட்சி சார்ந்தவங்களை எதுக்கு சார் அங்க உட்கார வச்சீங்க? அந்த தர்கா தர்கா இருக்கு. தர்கா இருக்கு. தர்கா வந்து அவங்க உட்காந்து சாப்பிடுறதுல உங்களுக்கு தர்கா இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லையா? அப்போ ஒரு கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்கும் நிலையில தானே வந்திருக்கீங்க. இது இதுக்கு திடீர்னு முன்னாடி நான் சாப்பிட்டிருக்கேன். அந்த ஊர் மக்கள் இதை பத்தி பெருசா பேசல, பெருசா போராட்டம் நடத்தல. இந்து முன்னணியுடைய காடேஸ்வரர் சுப்பிரமணியம் மட்டும்தான் இது பெருசா எடுத்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு இந்து கோயிலுக்குள்ள இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த இந்து போகலன்னும் போது இந்து முன்னணி என்ன பண்ணுச்சு, என்ன ஒற்றுமை வளர்த்துச்சு சொல்லுங்க. என்ன இதுல சாரி, கிண்டலு? இல்ல இல்ல இல்ல, ஒரு இந்து கோயிலுக்குள்ள இந்து நுழைவது சரியா தப்பா? இந்து முன்னணியுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க நிலைப்பாடு தாழ்த்தப்பட்ட இந்து போறது சரியா தப்பா? தாழ்த்தப்பட்டவனே சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது. எல்லாரும் சமம், எல்லாரும் கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம். ஆனா கோயிலுக்குள்ள போய் பூசை நான் தான் பண்ணுவேன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற பூசாரி கோயில்ல பண்ணலாம். எல்லாரும் கோயில் உள்ள கர்ப்பகத்துக்குள்ள போக கூடாது. தலித்தோ தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாத போது அதை முதல்ல நீங்க எதுவுமே பண்ணல. ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் போராட்டம் நடத்துது, இந்து முன்னணி அமைதியா இருக்குது. யார் சொன்னது? யார் சொன்னது? என்ன பண்ணுச்சு? யார் நான் ஒரு சொன்னது? 14 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன் சார். என்னையும் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு மேல தெரியும்னு வச்சுக்கோங்க. எத்தனை தடவை நீங்க நடைபெற்ற போராட்டத்தை நான் பார்த்துருக்கேன், நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்து முன்னணியை பொறுத்தவரையில போராட்டங்கள் நான் வந்து பண்ணவே இல்லை சார். நீங்க இது கேட்டா அது கேக்குறீங்க, அது கேட்டா இது கேக்குறீங்க, எது வேணா கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஆனா எதுவும் உங்களுடைய கேட்கல. நோக்கம் என்னன்னா, என்ன இப்ப பொதுமக்களுக்காக நான் பண்ணேன்றேன். பொதுமக்களுக்காக அது என்ன பண்ணீங்க? பொதுமக்களுக்கு பண்ணேன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்து மதம் சார்ந்த பொதுமக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். சரி, இப்போ குட்டிப்பா, எல்லா நீ மதமும் சேர்ந்து பொதுமக்களை ஒட்டுமொத்தமா ஒரு சொன்னீங்களே, நான் இந்து மக்களுக்காகவே போராடி வருகிறேன், இந்து மக்களுக்காகவே செய்கிறேன். இந்து மக்களை ஒடுக்கும் போது, நான் இப்பயும் சொல்றேன், இது பாருங்க, இந்து மக்களை ஒடுக்கும் போதும், அடிக்கும் போதும், உதைக்கும் போதும், கொலை செய்யும் போதும் இந்து முன்னணி என்ன செஞ்சுச்சு? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர் அண்ணன் மனோகரன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று மதுரையில் நடைபெற்றது, முருகர் மாநாடு. இந்த மாநாடுடைய வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வெற்றின்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான வெற்றி அமைஞ்சுது? இது வந்து முருக பக்தர்கள், தமிழகத்தில் வந்து முருக பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த முருகர் பக்தர்களுடைய மாநாடாக இதை பார்த்தோம். என்னன்னு சொன்னால், இந்து முன்னணியுடைய 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து மாநாடு நடத்துவோம். இது 8வது மாநில மாநாடு தான் இது ஆக்சுவலாக. அந்த 8வது மாநில மாநாடை வந்து முருக பக்தர்கள் மாநாடாக அறிவிச்சிருந்தோம். மக்களும் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதையும் தாண்டி ஒரு 5.5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. எக்ஸ்ட்ராவே ஒரு 50,000 பேர் வந்திருந்தாங்க. அணிதிரண்டு வந்தாங்க. உண்மையிலேயே முருகர் மேலே தமிழர்கள் மக்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இதை வந்து திராவிட பூமி, பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணெல்லாம் சொன்னாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக தான் இது நார்த்திக பூமிலாம் சொன்னாங்க. ஆனால் இது நார்த்திக பூமி இல்லை, இது ஆன்மீக பூமி இதுன்றத மக்கள் மத்தியில் பறைசாற்றப்பட்டது இந்த முருக பக்தர்கள் மாநாடு. ஓகே, நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்ததை நம்மளும் வீடியோவில் பார்த்தோம். ஆனால் திரு அண்ணாமலை பேசும்போது கூட்டமே இல்லாத ஒரு சூழல் காணப்பட்டது, அங்கங்கே சேர்லாம் காலி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வெளியே வந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாக கிராபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. என்ன போகும்போது இல்லை இல்லை, கிராபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு மழை வர நேரத்தில் கொஞ்சம் மக்கள் எழுந்துக்கிறாங்க, திருப்பி வந்து உட்காடுறாங்க. நீங்கள் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க மக்கள். காவல்துறை வந்து உள்ளே வர விடாத அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னல் கொடுக்கணுமோ இந்த மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும்.
நீங்களும் தினசரி பத்திரிகையில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. தினசரி தொந்தரவு கொடுத்த ஒரு மாநாடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழகத்துடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அலோலியா பாபு, அவர் என்ன பண்ணாரு, அவரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஒரு பி டீம் மாதிரி வேலை செய்தார். நான் எங்க போய் மைக்கு நீட்டினாலும் உடனே இது சங்கிகளுடைய மாநாடு, இது சங்கிகள் மாநாடு, இது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை அப்படின்னாரு. ஏன் முருக பக்தர்கள் மாநாடு இல்லை, முருகர் பக்தர்கள் மாநாடு இல்லைன்னு மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சதுடைய விளைவு தான் அவ்வளோ கூட்டம் வந்தது. இவங்களால எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்தாங்க. யார் யார் செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், மனித சங்கிலி ஊர்வலம் நடத்தினார் திருமாவளவன். கம்யூனிஸ்டுக்காரங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. இந்த அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு கூட வருது, அனுமதி இல்லைன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டில் வந்து முடியாது, நடத்தக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாது கேட்டால், அரசாங்கம் நாங்கள் நடத்திட்டோமே. நீங்கள் நடத்திட்டா நீங்கள் நடத்துறது வந்து முருக பக்தர்கள் மாநாடா? அரசியல் தலைவர்களை போற்றக்கூடிய மாநாடு. ஒவ்வொரு இடத்துலையும் மைக்கு நீட்டுறதுலலாம் சேகர் பாபு சொன்னார், இது வந்து மதத்தினாலும் மொழியினாலும் பிளவுபடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள்லாம் வந்து திராவிட மண், திராவிட மாடல் அரசு, அதனால் மதத்தினாலும் மொழியினாலும் பிளவுபடுறதுல நாங்கள் கலந்துக்க மாட்டோம். யாரும் கலந்துக்கவும் மாட்டாங்க உண்மையான முருக பக்தர்கள்னாரு. ஆனால் மொழியினாலும் மதத்தினாலும் சொல்லி சொல்லி என்ன பண்ணார், பவன் கல்யாணம் வந்து கலந்துக்கிட்டது ஏன் தெலுங்கார வந்து கலந்துக்கிட்டான்னு கேட்குறாரு. அப்போ மொழியினால பிளவுபடுறது யாரு? சேகர் பாபு தானே. இது மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஏன்னா இவர் இப்படியும் பேசுறாரு, அப்படியும் பேசுறாரு. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய ஒரு அமைச்சரை வந்து அலோலியா பாபு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு செல்கிறாரு. தினமும் ஒரு கோயிலில் போய் பிரதட்சணம் பண்ணி வழிபடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை, அவரும் ஒரு இந்து, அவரை நீங்கள் வந்து கிறிஸ்துவராக மதம் மாற்ற சொல்கிற மாதிரி ஒரு பேச்சை சொல்கிறது எந்த விதத்திலே நியாயமான விஷயம்? நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிற வீடியோ காட்டுங்க. ஏன் சொல்லலை? ஏன்னா அலோலியான்றது எங்கே போய் சொல்கிறாரு, ஒரு இந்து மதத்துடைய புனிதமாக இருக்கக்கூடிய கோவில்களை அவர் கையில் கொடுத்துருக்கோம் அறநிலைத்துறை அமைச்சராக. அது கணக்கு பார்க்க வந்தவர் தான் அவர். அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருந்தா அவர் ஒரு கிறிஸ்துவ மாநாட்டில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் அலோலியா சொல்லலாமா? நான் கேட்குறதுக்கு அதுதான் பதில். நீங்கள் என்ன பதில்? அலோலியா நீ சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம். அலோலியான்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கன்னா சொல்லி. ஆமாம், ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாதுங்க. என்ன நீ நியாயமா அது? நீ அலோலியா சொல்கிறதுக்காக உனக்கு இது பாருங்க, ஒரு சட்டம் எல்லாருக்கும் பொதுவு. ஒரு நிகழ்ச்சியில போகும்போது அந்த நிகழ்ச்சி சார்ந்த ஒரு நபருக்கு அவங்க நிகழ்ச்சி சார்ந்த நம்ம சொல்லக்கூடாதுன்னு எந்த ஊர்ல சட்டம் இருக்கா? இது என்ன நியாயமா? இது என்னங்க? சரி, நான் அலோலியா பாபு சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் பண்ண நீங்க வந்து இல்ல நான் அலோலியா பாபு சொல்லக்கூடாதா? எந்த கிறிஸ்துவர் ஃபங்க்ஷன் நீங்க போக மாட்டீங்களா? நான் போக மாட்டேன். போனா கூட நான் கிறிஸ்துவனா மாற மாட்டேன். நான் கல்யாண வீட்டுக்கு போவேன், அர்ச்சதை போடுவேன், சாப்பிடுவேன், வந்துருவேன். நானே போய் தாலி கட்டிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா மாப்பிள்ளை கட்டுறதுக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் சேகர் பாபு என்ன பண்ணாரு, இருங்க ஒரு கிறிஸ்துவ மாநாட்டுக்கு போறாரு. ஒரு மதத்தினுடைய பண்பாடு வழிபாடு நம்ம போற இடத்துல ஒரு விஷயத்த சொல்றோம். இப்போ வந்து ஒரு வெள்ளக்காரன் இப்ப முஸ்லிமா வெள்ளக்காரன் வந்தானா நீங்க வந்து வணக்கம் ஐயா நான் சொல்லுவீங்க, வெல்கம் சார் தான் சொல்லுவீங்க. தப்பு இல்லை. அதே மாதிரி தான் அலோலியான்றது ஒரு மாநாட்டில் அலோலியா சொல்லுங்க, அலோலியா சொல்லுங்க, அலோலியா சொல்லுங்க சொன்னவர் யாரு? அவங்க சொல்லி இவர் சொன்ன தப்பு இல்லையே. இப்போ அவங்க வந்து சேகர் பாபு அவர்களே அலோலியா சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? இவர் தானே அலோலியா சொல்றாரு. இவரை தன்னை வந்து மதவாதியா காட்டிக்கிறார். நான் கிறிஸ்தவனா காட்டணும் அப்படின்னு காட்டிக்கிறார். இவர் காட்டுறவர் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடாதுல்ல. அமைச்சர் பதவிக்கு லாக்கி இல்லாதவருங்க. எந்த விதத்திலையும் அவர் கிறிஸ்தவரா அவரை காட்டிக்கொள்ளவே இல்லை. அப்புறம் எதுக்கு அலோலியா சொன்னாரு? எல்லா கோயில்களுக்கும் மாலை அவர் ஏன் அலோலியா சொன்னாரு? அலோலியா சொன்னது காரணம் சொல்லுங்க. நான் வந்து கிறிஸ்தவ மாநாட்டில் அலோலியா சொன்னது தப்பு இல்லை. இது தமிழ்நாடு தானேங்க? ஆமா, வேற மாநிலம் கிடையாது. தமிழ்நாடு இல்லையே? தமிழ்நாடு தானே இது. தமிழ்நாடு தானே. தமிழகத்துல இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? குறிப்பா வந்து இந்து முன்னணி நினைக்குதா? நான் அப்படி நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போறாங்க, அந்த நிகழ்ச்சி சார்ந்த அந்த மதம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இடம் இல்லையே. நீ எங்கேயாவது இந்து நடத்துற எந்த நிகழ்ச்சிக்காவது வரியா நீ? ஏன் வரலங்க? இவரு வராருங்க, இவரு வராரு. இவருடைய முதலமைச்சர் வராரா? இவருக்கு வந்து அலோலியா பாபு பேர் வச்சிருக்காருன்னா இதே முதலமைச்சர் தான் முருகர் மாநாடு நடத்துறாங்க சார். முருகர் மாநாடுன்னு சொல்லாதீங்க. அது நடத்துனாங்க. முருகர் மாநாடுன்னா இதுல 15 லட்சம் பேர் வந்து போனா மக்கள். அதுல எவ்வளவு பேர் வந்து போனா? அது யாருக்காக நடத்துனது? அரசியல் தலைவர்களை போற்றக்கூடிய மாநாடா இருந்ததை தவிர பொதுவான மக்களுக்கு
இன்னைக்கு இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கொடுத்துருக்கான். ம். இதுல கலந்துக்கிட்ட அத்தனை பேரும், இந்த மாநாடு நடந்த அத்தனையும் அரசாங்க பணம் இல்லை. ம். நல்லா புரிஞ்சுங்க. இது ஓகே. தனி ஒரு கட்சிக்காரன் பணமும் இல்லை. ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபா கொடுத்து தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. ஆனா இந்த மாநாடு நடத்தக்கூடாது சொல்லி ம். என்னென்னலாம் சதி பண்ணாங்க. மாநாடு நடத்தக்கூடிய ஏரியா வந்து முழுக்க ஜென்ரேட்டர் வச்சு நடத்துறான். ம். பின்னாடி முழுக்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க சார். ம். எதுக்காக கரண்ட் ஆஃப் பண்றாங்க? ஜெனரேட் இருக்கும்போது கரண்ட் உள்ள மாநாடு திடல்ல ஜென்ரேட்டர் இருக்கு சார். ரோட்ல மக்கள் எப்படியா மோதி சாகட்டும். முதல் 5 நாள் 6 நாள் அறுபடை வீடுக்கு கண்காட்சிக்கு மக்கள் வராங்க. அப்படி மக்கள் வரும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு புல்லுருவி, ம். ஒரு ஏசி வந்து மக்களை வெள்ளமா அப்படியே உள்ள விடுறாரு. ஏங்க உள்ள விடுறீங்க அப்படின்னு கேட்டா, முட்டிக்கு சாவிட்டேன்டான்றான். ம். ஏன்னா ஒரு மரியாதை இல்லை. ஒரு அதிகாரி நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, முட்டிக்கு சாவிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ம். அது மூலயமா இதுக்கு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ம். ஆனா முருகர் வந்து எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. அப்போ முருகர் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்காத ஒரு அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. அசம்பாவிதமும் நடக்கல. ஆமா. ஆனா வெளியில அசம்பாவிதம் பண்ணியிருக்காங்கல்ல. திண்டுக்கல்ல சிபிஎம் தோழர்களை அடிச்சு கட்டையால் அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறது அசம்பாவம் இல்லையா? 2 நாள் முன்னாடி நடந்ததுங்க. இல்ல, அதுதான் மாநாடுகள் நடக்கல. அதற்காகத்தானே இல்ல இல்ல இந்த மாநாடுகள் மாதிரி நடக்கலைங்க. தொடர்ந்து இந்த இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது தொடர்ந்து இது போல பல்வேறு பிரச்சனைகளை நடத்திட்டு வராங்கன்றது தான் தமிழக அரசினுடைய வலிமையான குற்றச்சாட்டு. சார், அதனாலதான் அவங்க அனுமதி மறுக்கிறாங்கன்றது தான் நியாயமான ஒரு இருங்க. விஷயம். மாநாடு நடந்தது மதுரையில. ம். திண்டுக்கல்ல பிரச்சனையை உருவாக்குறதுக்காக மாநாடுக்கு போகக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுக்குறான். ம். போகக்கூடாதுன்னு சொன்னா, ஏன்பா இப்படி சொல்றேன்னு கேட்டா, ம். ஆளை வச்சு அடிக்கிறான். யாரு? அவங்க சிபிஎம் தான் அடிக்கிறாங்க. சிபிஎம் இந்திய உடைஞ்சிருக்குங்க. அந்த இந்து வீடியோல முன்னணி நீங்க சிஎம் பாக்குறீங்களா? அடிக்கிறாங்க. ம். அடிச்சுனா திருப்பி அடிக்கிறாங்க. என்ன கோழையா? எதிர் தாக்குதல். ஆமா, அடிக்கக்கூடாதா? அடங்க. என்னங்க எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு சொன்னா, ஆ. இவன் வந்து ஒண்ணு வேற மாதிரியா இருக்கணும் ஆளு. அடிச்சா சிபிஎம் திருப்பி அடிக்க மாட்டாங்களா? சிபிஎம் தோழர்களை ஆ. அடிச்சு மண்டைய கிழிச்சதால தான் திருப்பி அவங்க தாக்குறத நான் வந்து இல்ல, பார்த்தேன். அங்க கடந்த விஷயத்தை கேள்வி அவங்க கேட்டு வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டேன். உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ம். இந்து முன்னணிக்காரன் போய் அடிச்சானம்மா? சார், இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்க, இல்ல, உங்களுக்கு உரிமை. போராடுறது வேறங்க, இல்லைங்க, ஒரு போராட்டம் ஒரு வேற. விஷயத்தை நீங்க சொல்றது போகக்கூடாதுன்னு உங்களால சொல்ற முடிவு. போது ம். ஏன் போகக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிறான் ஒரு முருக பக்தன். அதுக்கு அடிக்கிறதான்னு கேள்வி. கேட்கிறவனை போட்டு அடிக்கிறாங்களே. அடிச்சதுனால தானே திருப்பி அடிச்சான். இப்போ உங்களுடைய கருத்து என்ன? இவங்க போய் அடிச்சாங்கன்னு இல்ல, ம். அவங்க அடிச்சதுனால இவங்க அடிச்சாங்க. அங்க கேள்வி கேட்கிறான். அங்க எஃப்ஐஆர் என்னவா போட்டிருக்காங்க? சார், இது யாருடைய கட்சி ஆட்சியில இருக்குது, ம். யாருடைய வீடியோ அனுதாபிகள் ஆதாரம் என்னவா இருக்கு? எல்லாமே இருக்கு சார். என்னமா நீங்க இருக்கு? பாருங்க, கோர்ட் முடிவு பண்ணட்டும் சார். ம். கோர்ட் முடிவு பண்ணட்டும் யார் முதல்ல அடிச்சது, எஃப்ஐஆர் காப்பி யார் மேல போட்டுக்குதுன்னு தெரியும். சரிங்க சார். ஏன்னா ம். பிஜேபி காரங்களுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, இந்து முன்னணிக்காரங்களுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. நீங்க வந்துட்டு மாத்தி வச்சு போலீஸுக்கு சட்டம் அவங்க கையில இருக்குது, அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாமா? முருக பக்தர் மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு விஷயத்த அரசியல் சொல்லியிருக்கு. பேசலையே சார். அங்க அரசியல் பேசி திராவிடத்தை பத்தியும் திராவிட தலைவர்கள் பத்தியும் கடுமையான விமர்சனம் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக சார்ந்தவர்கள் தான். திமுக கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி. உங்க கட்சியில் அதாவது மீன்ஸ் வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களே இங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுக்கு? இல்ல இல்ல, நான் எங்க இந்து முன்னணியுடைய கொள்கை என்னைக்குமே மாறாது சார். ம். இது மாநாடு இந்து முன்னணி மாநாடு, ம். இந்து முன்னணி போட்ட மாநாடு தான். அது பேர் தான், ஒவ்வொரு மாநாட்டுக்கு ஒரு பேர் வைப்போம். என்ன, இந்து பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி வைப்போம். அதே மாதிரி இந்த முறை முருக பக்தர்கள் மாநாடு, அவ்வளோதான். அதில் வந்து எங்களுடைய கொள்கையை நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த இயக்கம் ஆரம்பித்த நாள்லேருந்து அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு சொல்கிறோம். ம். ஏன்னா ஈவேரா கொள்கை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுனது இல்லை, ஓகே. அண்ணாதுரை கொள்கையை என்றைக்கும் ஏற்றுனதே இல்லை. எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இல்ல சார், இன்னைக்கு இல்லை, அதே நீங்கள் தூங்கும் போது ஏற்றா கூட இல்ல சார், அதோ எங்கள் அண்ணா கொள்கையை கட்சி- நாங்கள் ஏற்றுக்க முடியாது அண்ணா கட்சியை சார்ந்தவர்களை அங்க மேடையில ஏன் உட்கார வச்சீங்க? ஏத்துக்க முடியாதவங்க எதுக்கு அங்க உட்கார வச்சீங்க சார். நாங்கள் எல்லா கட்சியும் கூப்பிட்டோம், சீமானை கூப்பிட்டோம். உங்களுடைய ஒரு விஷயம் கொள்கை- பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. உங்க கொள்கையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்களா இல்லையா? வரலையே. நீங்க தானே சொன்னீங்க சார், எனக்கு வந்து ஈவேரா கொள்கை பிடிக்காது, அண்ணாதுரை கொள்கை பிடிக்காதுன்னு. அண்ணாதுரை கட்சி சார்ந்தவங்களை எதுக்கு சார் அங்க உட்கார வச்சீங்க? சார், நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோமே முருக பக்தர்கள் மாநாட்டில், கொள்கையே எல்லாரையும் உங்களுக்கு கூப்பிடுறோம் அதானே சார். சார். அவங்களுடைய 2 பேரோட கொள்கையே பிடிக்காது, எதுக்கு சார் அங்க உட்கார வச்சீங்க? நாங்கள் கொள்கை பிடிக்காதுன்னா நீங்க சொன்னீங்க என்ன சார்? இப்போ அவங்க அண்ணாதுரை கட்சி கொள்கை பிடிக்காது, பெரியாருடைய கொள்கை உங்களுக்கு பிடிக்காது. ஆனா அரசியல் தலைவர் தானே எதுக்கு இவங்களாம். உட்கார வச்சீங்க? இவங்க கட்சி ஏத்துறாங்க சார். இவங்களை வந்து நாங்க ஒரு கட்சி பிடிக்காதா, கட்சி கொள்கை பிடிக்காதா, அந்த கட்சி தலைவரை பிடிக்காதா? எங்களுக்கு வந்து நீங்க அண்ணா எது பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? பாருங்க, தெளிவா சொல்லுங்க ஒரு விஷயம். அடியே மீனாட்சி உனக்கு எதுக்கடி வைர முகத்து கைட்டடி கல்லின்னு சொன்ன அண்ணாதுரையை நான் எப்படி ஏத்துக்க முடியும்?
ஏத்துக்க முடியாது. கட்சி ஏன்னா மினிஸ்டர் சார் கூட்டு உட்கார வச்சு முன்னாள் மினிஸ்டர் தான் சார் உட்கார சார் வச்சிருக்கீங்க. மினிஸ்டர் வரல சார். அவர் ஆன்மீகவாதி தானே. கட்சி இல்லையா? அவர் அண்ணா ஆன்மீக கிடையாது. அண்ணாதுரை செத்து எவ்வளவு வருஷம் ஆகுது? ஓ அதனால ஆனாலும் இன்னைக்கு நாங்க அண்ணாதுரை ஓ, தப்பு பண்ணா ஆ. அண்ணாதுரை சொல்லுவோம். இங்க பாயிண்டே அதுதான் சார். அப்ப அதிமுக காரன் அதிமுக காரனா இல்ல வேற காரனா மாறிட்டான். பிஜேபி காரனா வந்து அதிமுக அது சேர்ந்தாங்க. நமக்கு தெரியாது. அது அவங்கள தான் கேட்கணும். செத்து போயிட்டு ரொம்ப பிரச்சனை வருஷம் அவங்கள ஆகுது. கேட்கணும் சார். அப்ப அதிமுக இப்போ காரன் அண்ணாதுரை சொன்னாரா இல்லையா? அண்ணாவுடைய இருங்க. கொள்கையை தில்லை அதிமுக நடராஜனையும் பின்பற்றாங்களா தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கண்ணால் என்னாலோ அண்ணாலே பொன்னாள்னு சொன்னவர் அண்ணாதுரை சொன்னாரா இல்லையா? சரி சொன்னவரை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இந்து முன்னணிக்காரர் ஏத்துக்க சார், மாட்டாரா? அவரோட கட்சி சார், அவரோட கட்சி அந்த கட்சியோட நாங்க சேர்ந்தவங்க சார், இங்க எப்படி பாருங்க, சார் சேர்த்துக்கினீங்க? முருக பக்தர்கள் அப்ப மாநா அப்பன் சண்டை போட்டு புள்ளைய பாருங்க சேர்த்துப்பாங்கல்ல முருக சார்? பக்தர்கள் மாநாட்டுக்கு ம், எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தோம். சீமானுக்கு அழைப்பு கொடுத்தோம். ம், பல தலைவர்களுக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோம் சார். எல்லாருக்குமே கொடுத்தோம். ம். கொடுத்ததுல ஒரு சில தலைவர்களும் வந்தாங்க. ஆமா. அப்படிதான் அதிமுகவும் வந்தாங்க. விருப்பம் இருக்கிறவங்க புரியுது. வருவாங்க, விருப்பம் இல்லைன்னா இருக்கிறவங்க வரமாட்டாங்க. வந்தாங்க. ஓகே. என் கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷம் தான். அதுதான் அது சார் அவங்கள நானும் தான் கேட்கணும். கேட்கிறேன். எப்ப நீங்க வந்து ஏன் அங்க போனீங்க? நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியும் அதேதான். அண்ணா பெரியாருடைய கொள்கை பிடிக்காது. அண்ணா பெரியாருடைய கட்சியில இருக்கிறவங்கள வந்து நான் கூட்டு வச்சு மேடையில உட்கார வைப்பேன்றது சரியான்னு கேட்கிறேன். சார் நாங்க வந்து கூப்பிடுறோம், அவங்க வந்தா வராங்க. வரவேற்போம். ஆனா அவங்க கொள்கை உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, கொள்கை பிடிக்கலனாலும் பக்கத்துல உட்கார வச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கூப்பிடுறோம் சார். இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரீங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். இது எப்படி இருக்கு நீங்க சொல்றது? நீங்க எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். யாரு அவரு உங்க வேணாம், கொள்கை எனக்கு அவங்க வேண்டாம். அவங்க அப்பனுடைய கொள்கை வேணாம் அது வேண்டாம், அப்படின்றது. தேவையில்லை தான் சொல்றோம். ஓஹோ. இந்து முன்னணியுடைய கொள்கையா தானே சார். ஆ, எல்லா இந்துவும் வேணும். ம். புரியுதுங்களா? இப்போ ஒரு எல்லா இந்துன்னா ஒரு எந்த இந்து? தேர் ஓட்டுற மாதிரி மு.க. ஸ்டாலின் படம் போட்டாங்க. ஓகே. இந்துக்கள்லாம் சந்தோஷப்பட்டான். சரி. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ரதம் எல்லாம் இருக்கும். மு.க. ஸ்டாலினுடைய படம் இருக்கு. ம். எல்லாம் ஏத்துக்கிட்டான். அதே மறுநாள் இயேசுநாதர் பேனர் போட்டு அதுல வந்து மு.க. ஸ்டாலின் தலையை வச்சாங்க. ம். எங்க ராயபுரத்துல. சரி. அது ஏன் உடனே அந்த ஏத்துக்கிட்டாங்கல்ல? திமுகல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சான். ஓ. நல்லா புரிஞ்சுங்க. ம், திமுகல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சான். எதுக்கு? ம், ஒரே விஷயம் சொன்னா, தலைவர் எனக்கு ஸ்டாலின், ம். ஆனா அவர் இயேசுநாதர் ஆக முடியாது அப்படின்னா. ஆமாங்க, அவர் ஆக முடியாது. காரணம் அதே இந்துக்கு அந்த உணர்வு இல்லையே. யாரு? அதே திமுக இருக்க இந்துக்கு அப்ப கிருஷ்ண நீங்க வந்து பரமாத்மாவா கிருஷ்ண பரமாத்மாவை ஏத்துக்கிறீங்களா ஸ்டாலினை? நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்பதானங்க சொன்னீங்க. திமுக இருக்கக்கூடிய இந்து ஏத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கான்றேன். ம், நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிக்குது. ம், அது எப்படிடா? கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்டவரு? ம். இவரு யாரு? இவரு அரசியல் தலைவர். ஸ்டாலின் படத்தை எப்படிடா போடுவீங்கன்னு நம்ம கேட்கிறோம். என்ன? ஆனா திமுக இருக்கிற இந்துக்கு அந்த உணர்வு இல்லை. ம், அதை தான் நம்ம கேட்கிறோம். திமுக இருக்கிற முஸ்லிமுக்கு உணர்வு இருக்கு. திமுக இருக்கிற கிறிஸ்தவனுக்கு உணர்வு இருக்கு. ம். திமுக இந்து ஜந்துவா இருக்கா? ம். அதனாலதான் முருக பக்தர்கள் மாநாடுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். அதுலயும் நிறைய திமுக காரர்கள் உதவி பண்ணாங்க. ம். ஏகப்பட்ட திமுக காரர்கள் நிதி உதவியும் பண்ணாங்க. ம். வந்தாங்க. தன் போட்டோவை ஃபோக்கஸ் பண்ணாத ம். பல தலைவர்கள் உள்ள வந்துட்டு போனாங்க. காரணம் இது வந்து எப்படியாவது ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. எந்தெந்த ரூபத்திலையாவது தடுக்கணும்னு பார்த்தாங்க. எந்த ரூபத்திலையும் தடுக்க முடியல. ஆ. கோர்ட் மூலியமாகவும் பார்த்தாங்க, அலௌன்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, மைக்கில் சொல்லி பார்த்துட்டாங்க, பத்திரிகையில் சொன்னாங்க. இங்கே போனால் கலவரம் ஏற்படும்னு சொல்லி ம். புரடாவும் கிளப்பி விட்டாங்க. என்னென்னோ பண்ணாங்க. அதெல்லாம் மீறி முருகர் பக்தர் மாநாட்டுக்கு முருகர் வர வச்சுட்டார். ஏன்னா சூரியனையே சம்காரம் பண்ணவருங்க சரிங்க சார். முருகன். இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை. சரி, ஓகே. சரி, நான் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் சார். சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. ம். இதே சேகர் பாபு ம். 1000 குடமுடக்கம் பண்ணியிருக்காரு எங்க தலைவர் ஸ்டாலின்றார்ல. ம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஸ்டாலின் அவர்களும் இந்த தமிழக முதல்வர் தானே அவரு, அவங்க அப்பா ஆட்சியில் இருக்கும்போது 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி ராஜகோபுரம் கட்டினாங்க 5ஆம் படையா இருக்கக்கூடிய திருத்தணியில. ஓகே. இன்னைக்கு வரலாம் அந்த கோபுரத்தை திறக்கல சார். ம். ஏன் திறக்கல? மூட நம்பிக்கை தானே சார். இவங்க தான் மூட நம்பிக்கை இல்லைல்ல. ம். திறந்துருங்க. ஏன் திருச்செந்தூர் கோயிலில் இப்போ குடமுழக்கம் பண்ண போகிறோம், அந்த கோயிலும் குடமுழக்கம் பண்ண போகிறோம், இந்த கோயிலும் குடமுழக்கம் பண்ண போகிறோம், எங்களுடைய விடியா அரசு எப்படியெல்லாம் பண்ணுது பாருலாம் சொல்கிறல்ல. நீ கட்டின கோபுரத்தை போய் தர. ம். திருத்தணி கோபுரம் ராஜ கோபுரத்தை ஏன் திறக்கல? ம். திறந்த ஆட்சியாளருக்கு ஆபத்துன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக திறக்கல சார். சைட்ல கொல்லப்புறத்துல யார் சொன்னதுங்க? கொல்லப்புறம் ஏன் திறக்கல? அதுக்கு ரீசன் கேளுங்க. இல்லைங்க, நீங்க சொல்றீங்கல்ல. நான் சொல்றேன். யார் சொன்னது இந்த மாதிரி ஆட்சியாளருக்கு ஆபத்துன்னு? யார் சொன்னது? ஜோதிடர் சொன்னதுக்காக ஓகே. இன்னைக்கு வரலும் திறக்கல. ம். எவ்வளவு இது ஆண்டு அந்த காலமா கோயில் திறக்காம? குருக்களே தெரியும். எத்தனை ஆண்டு காலமா திறக்கல? அவங்க அப்பா ஆட்சி வந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க. ம். அதுக்கப்புறம் வந்தவனும் திறக்கல. யாரும் பயன்படுத்துதே ஆமா, இல்ல இந்த பக்கம். இன்னைக்கு வரலும் போல. ம். அந்த ராஜகோபுரம் அப்படியே கிடக்குது. மூணுனது தான். ம். 18 கோடி. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல,
ஒட்டுமொத்த திருத்தணியில இருக்கக்கூடிய மக்களுடைய பணம். இது அரசாங்கத்துடைய பணம் இல்ல. நீங்க சொல்றது எல்லாம் 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 ஆண்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் சார் திறக்க வேண்டியது அது சார் அவங்களுக்கு கேட்டோம். இங்க பாருங்க இவங்களுக்கு சார் இங்க பாருங்க நல்லா சொன்னீங்க. ஒருத்தர் மேல குறை சொல்லலாம். ஏடிஎம்கே வந்து நம்பிக்கை இருக்கு சார். கடவுள் நம்பிக்கை இருக்கு. இல்ல ஏடிஎம்கே கடவுள் நம்பிக்கை இருக்கு சார். ஏடிஎம்கே காலத்துல முடியல அது. ஏடிஎம்கே காலத்துல முடியல. ஆனா இன்னைக்கு இது ஏன் இந்த 4 வருஷமா எவ்வளவு கோயில திறந்துன்ற? நீ ஏன் தர? நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, நியாயமா கேளுங்க. 4 வருஷம் தான் இவங்க பண்ணாங்க. இந்த 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல ஆட்சி அமைச்சது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. நடுவுல வந்து ஓபிஎஸ் 3 பேர் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கேட்க வேண்டியது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு சார். இருக்கு சார். பண்ண வேண்டியது இதெல்லாம் திறந்தா ஆபத்துன்னு அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கும் ஆபத்து வந்துருமா சார்? ஆமா, அவங்களுக்கு ஆபத்துன்றதுனால தான் அவங்க செய்யல. ஆபத்து வந்துரும். அதனால தான் திறக்கல. இது என்ன சார் லாஜிக் இருக்கு? இப்போ நான் கேக்குறது நீங்க வந்து குறை சொல்ல இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல. ஒரு விஷயம் திமுக மட்டும் நான் குறை இல்லங்க, ஏடிஎம்கே குறை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அண்ணா திமுகவுக்கு வந்து ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு. இந்த கோபுரம் திறந்தா ஆபத்துன்னு சொல்லி கோபுரம் திறக்காத விட்டாங்க. இவருக்கு தான் ஆன்மீகத்து சிம்மலாச்சே. எந்த பத்தியும் நம்பிக்கை இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. தர உனக்கு தான் ஜோதிட நம்பிக்கை இல்ல. இந்த 4 வருஷமா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, சாமி மீது நம்பிக்கை இருக்குல்ல சார்? எனக்கு இருக்கு. அப்பவே நீங்க வந்து போராட்டம் பண்ணி எது நல்ல எத்தனை போராட்டம் பண்ணியாச்சு சார். இன்னைக்கு வரல திறக்கலையா? அப்ப பண்ணல, நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த இவங்க ஏன் திறக்கல? இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களா? இந்த 4 வருஷம் வேலை முடிஞ்சு 4 வருஷம் ஆகும் சார். கரெக்டா 4.5 வருஷம் ஆகும். கோபுரம் வேலை முடிஞ்சு 4 வருஷம். இந்த 4 வருஷமா இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது வேலை முடியறதுன்னு கேட்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி வேலையே முடிக்கல. இப்போ ஒரு விஷயத்தை வேலையே நடத்தல. ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆமா, அதற்கு பிறகு நடவடிக்கை என்னன்னு பார்க்கலாம். ஏன் இவங்க தான் பயங்கரமா பேசுறாங்களா? தர சரிங்க சார். அவ்வளவு நம்பிக்கை உள்ளவரும் தர. அமித்ஷா அவர்கள் வந்தார். இங்க ஒரு மாநாடு நடத்த போறோம், ஆட்சி மாற்றம் நடைபெறும், நாங்கள் அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோன்னு சொன்னார். சில விஷயத்த குறிப்பாக அந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைக்கிறார். அது சரியா நினைக்கிறீங்களா? சிக்கந்தர் மலையா அது? சார் நான் சொல்லல, அங்க இருக்கிறவன் சொன்னான். சிக்கந்தர் பாதுஷா மலைன்னு சொன்னது நவாஸ் கனி. நவாஸ் கனியை கேட்கணும் நீங்க. நவாஸ் கனி ஒருத்தனை ஆடை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாதா? இது வந்து சிக்கந்தர் பாதுஷா மலை தான் அப்படி சொன்னது நவாஸ் கனி. இதே திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பி. ஏன்னா நீங்க அவரை கேளுங்க, சிறுபான்மை அணியுடைய தலைவர். அவர் மிக தெளிவா ஒரு விளக்கத்தை சொன்னார். நாங்க அங்க சாப்பிடல சார். எப்ப சொன்னாரு? அவர் விளக்கம் தெளிவா. அப்ப அந்த போட்டோ வந்ததுல யாரு வீடியோ எடுத்து போட்டது? இல்ல பிரியாணி தெளிவா சொல்றாரு. பிரியாணி சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிடலாம்ல கேக்குறாரு. அவரே வீடியோ எடுத்துக்காரு. ஒரு பையன் போய் கேக்குறான், நிருபரு, சார் இங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? கீழே இருக்க மலை மேல இருக்கா சார்? முருகன் கீழே தான் இருக்காரு. முருகர் கீழே இருக்காரு. மேல என்ன சார் இருக்கு? முருகனுடைய மலையே முருகருங்க. அது நீங்க என்ன உனக்கு புரியலையே என்ன தெரியல. மேல கோயில் இருக்கிறது வந்து அருணாச்சலேஸ்வரர். அந்த இடத்துல இன்னொரு கோயில் இருக்கா இல்லையா? தர்கா இருக்கு. தர்கா வந்து அவங்க உட்காந்து சாப்பிடுறதுல உங்களுக்கு தர்கா இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லையா? அப்போ ஒரு கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்கும் நிலையில தானே வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டிருக்கேன். அந்த ஊர் மக்கள் இதை பத்தி பெருசா பேசல, பெருசா போராட்டம் நடத்தல. இந்து முன்னணியுடைய காடேஸ்வரர் சுப்பிரமணியம் மட்டும்தான் இதை பெருசா எடுத்து போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கும் சொல்லலைன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்ன சார் லாஜிக்கே இல்ல. ஊர் மக்கள் பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள யாரோட இடத்துல யாரோ உட்காந்து சாப்பிடுறாங்க. இது இவரோட இடமா, இது முருகரோட இடமா, இந்த அல்லாவோட இடமா? சிக்கந்தர் பாதுஷா மலைக்கு போகும் வழி அப்படின்னு போர்டு வைக்கலாமா? ஏன் சொல்லுங்க, ஏன் எப்படி வைப்பீங்க? உலகாலமா இல்லாத இன்னைக்கு வந்து எப்படி வைப்பீங்க? உலகாலமா இல்லையே. யார் சார் சொன்னது? எவிடன்ஸ் எதனா இருக்கா சார்? இருக்கு சார். என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ்ல கையில இருக்கு, கோர்ட்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன கோர்ட்ல இருக்கு சார். சிக்கந்தர் பாதுஷா இல்ல, அவருக்கு சமாதி வந்து அது யாருக்குன்னு தானே இடம்னு எதனா இருக்கா? இருக்கு. என்னன்னு இருக்கு? திருப்பரங்குன்றம் மலைக்கு தான் சொந்தம். குன்றை இருக்கம்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்றை காப்பும் குமரனை காப்பும் தான் இந்த மாநாடு எங்களுக்கு. இந்த பக்கத்துல பரங்கி மலை இருக்கு, அங்க குமரனா இருக்காரு. அங்க யாரு வச்சிருக்காங்க இப்போ? இருங்க, அது யாரு வச்சிருக்கிறது? மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்டா மாத்திட்டாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி போனா அப்படியே வந்து செங்கல்பட்டுல மலை இருக்குது, குமரனா. அதுவும் ஆக்கிரமிப்பு தான் சார். அதுவும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க அப்படியே கொஞ்சம் சித்தாமூர் போங்க, அங்க ஒரு மலை. அதான் சார், எங்கெல்லாம் இந்து ஏமாலியா இருக்கானோ அங்கெல்லாம் மலை மேல இயேசுநாதர் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை தர்கா வந்து அங்க இருந்த இந்துக்கள் வந்து இந்துக்கள் ஏமாலியா இருந்ததுக்கு காரணம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் மேலே வந்து தொடர் குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது.
நீங்க ஒண்ணுமே எனக்கு புரியல. முருகர் மலை இல்ல இல்ல கோயில் மட்டும் உங்களுடைய இல்லைங்க. கருத்து எப்படி இருக்குன்னா, இல்ல இல்ல இல்ல. பிரச்சனை என்னவோ நாங்க பண்ண மாதிரி பேசுறீங்க. இல்ல. நான் ஆனா நீங்க பிரச்சனை சொல்றத ஆரம்பிச்சது யாரு? நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இல்ல ஆரம்பிச்சது யாரு? அங்க இவருக்கு நம்ம சிவனுக்கும் மலையில இல்லங்க. கோயில் இருக்கு. அங்க ஆரம்பிச்சது யாரு? வெங்கடேச பெருமாளுக்கு மலையில கோயில் இருக்கு. அங்க ஆரம்பிச்சது இவனுக்கு யாரு மட்டும் சார்? இல்ல. ஏன் இந்த விஷயத்த கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல எப்பயோ இல்லாத இந்த முருகர் மாநாடு, முருகர் அரசியல் வந்து பேசுறது தான் ஒரு விஷயமா இருக்குது. தமிழகத்த அயோத்தி போல இங்க மாத்துவோம்னா, அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? அப்படின்றது தான் கேள்வி. அயோத்தியா எத மாத்த போறாங்க? யார் பாபர் சொல்றது? மசூதி இடிச்சத மாரி இங்க வந்து இந்த அப்படிலாம் மசூதி அப்படி இடிக்க சொல்லலையே. போறாங்களான்ற சொல்லிருக்காங்க. அப்படி எங்க சொன்னாரு? உங்க அந்த எச் வார்த்தை ராஜாவ சொல்லல. கேளுங்க. இன்னைக்கு அப்படி சொல்லவில்லை. அப்படிதான் சார் சொன்னாங்க. எவ்வளவு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு? நான் வேணா போட்டு காட்டவா? இல்ல அயோத்தி மாதிரி இங்க அயோத்தி மாரி நீங்க மாத்த போறோம். புனித நகரமா மாத்துறோம்னு என்ன புனித சொல்லிருக்காரு. நகரம் சார்? அயோத்தி போய் பாருங்க எங்க எவ்வளவு சார் இங்க அருமையா புனிதம் இருக்கு. இல்லாம எந்த நகரம் சார் இருக்கு? ஏன் முருகர் கோயில் இல்லாமயோ இல்ல இந்து கோயில்கள் இல்லாம எந்த நகரம் சார் இருக்கு? இல்ல நீங்க இல்ல எப்படி சார் அயோத்தி இதை வந்து மாத்தீங்க? புதிய நகரம்ன்றது அது எந்த அர்த்தத்துல சொன்னாரு எனக்கு எப்படி தெரியாது. சார் சொல்லுங்கன்ற அவர் என்ன கேள்வி. அர்த்தத்துல சொன்னார் தெரியாது. அது அவரை தான் கேட்கணும். என்ன சரிங்க. கேட்டேன். இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. 80களில் துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்து மக்களுக்காக என்ன செஞ்சது இந்து முன்னணின்னு ஒரு கேள்வி வரும்ல. சொல்லுங்க. இந்துக்களுக்காக வாதாட போராட பகிர்ந்து பேசி இன்னைக்கு ஹிந்துன்னு சொல்ல வச்சதே இந்து முன்னணி தான். அப்படிங்களா? காரணம் என்னன்னு இது சொன்னா வந்து இது இது வந்து ஆங்கிலேயர் வச்ச பேரு இந்துன்னு சொல்லி அடிப்படை ஆதாரங்கள், தகவல் சனாதன தர்மம் இருக்குங்க. தான். ஆமாங்க. ஏன்னா ஆதாரத்தோட இருக்கு. ஒரு ஆங்கிலேயர் வச்ச பேரு இந்துன்னு. ஆமா. நீங்க தான் அதை இந்து முன்னணி பேர் வச்ச மாதிரி சொல்றீங்க. இந்துக்கு இல்ல இல்ல இந்துன்னு இந்துக்கு இருந்ததுனாலதான் வச்சதே இந்து வந்து முன்னணின்னு ஒரு வச்சோம். ஆங்கிலேயர் தானே சார்? ஆமாங்க. சனாதன தர்மம் தாங்க. எது சனாதன தர்மம் நம்மளது சார்? ஹிந்து மதம் என்பது ஒரு சனாதன தர்மம் தான். ஐயா, அந்த இந்த பேரே ஒரு வெள்ளைக்காரன் வச்சுட்டு போயிருக்காங்க. எது? அதுதாங்க இங்க பிரச்சனை. இந்துன்றதியா? ஆமாங்க. இந்து நாடு, இந்தியான்றது பேரை வச்சுட்டு வெள்ளைக்காரன் தானங்க. இந்தியான்றது வச்சிருக்கலாம். ஆ. இந்துன்றது இன்னைக்கு இல்ல. அது நம்மளுடைய ஹிஸ்டரியிலே இருக்குங்க. சரிங்க. இந்துன்றது ஒண்ணு. ரெண்டாவது ஹிந்து ஏன் வருது? ம். முஸ்லீம்னு ஒருத்தன் இல்லாத பேர்ல சரி, இந்துன்னு பேர் இந்து இல்லை. முன்னணிக்கு கிறிஸ்தவன் இல்லாத போது இந்து தேவையில்லை. தனியா ஒன்று காட்டும் போது தான் 3 மதத்தை பிரிச்சு காட்டும் போது தான் இந்துன்னு தேவைப்படுது. சரி, என்ன பண்ணுச்சு இந்து முன்னணின்றதான் கேள்வி. இந்து மக்களுக்கு என்ன செஞ்சது இந்து முன்னணி? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுச்சுன்னு பட்டியலிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு 1980க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவில்கள். அது வேண்டாங்க. இல்ல, இல்ல, 80க்கு அப்புறம் ஏகப்பட்ட- வாங்க சொல்லுங்க. ஏன் உருவாச்சு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா சொல்லணும்ல. சொல்லுங்க. ஏகப்பட்ட கோவில்கள்ல ஆயிரம் கோவில்கள்ல விளக்கு இல்ல, வழிபாடு இல்ல, அர்ச்சனை இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆராதனை இல்லாத இருந்த கோயில் எல்லாம் இன்னைக்கு நல்ல வழிபாடு நடக்கு. இன்னைக்கு துர்க்கை வழிபாடா இருக்கட்டும், கந்து சங்கட சதுர்த்தி நிகழ்வா இருக்கட்டும், பௌர்ணமி கிரிவலமா இருக்கட்டும். கிரிவலம் முதல்ல யாரோ ரமண மகரிஷில இருந்து எல்லாம் ஆரம்பிச்சிருந்தா கூட இந்து முன்னணி 1981ல போச்சுங்க. ஆ. அதே மாதிரி 400 ஆண்டுகளா சாமியே இல்லாத, விக்கிரகமே இல்லாத வச்சிருந்தாங்க. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல வேலூர் ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணது இந்து முன்னணி தான். சாமி அரசியல் பண்ண தேவையில்ல சார். இந்து மக்களுக்கான அரசியல் என்ன சார் பண்ணீங்கன்னு கேக்குறேன். என்ன நீங்க பண்ண சாமி அரசியல் விட்டுருங்க. சரி இந்து முன்னணி மக்களுக்கு என்ன இல்ல முன்னணி இந்து முன்னணி என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன சார்? ஏன்னா அரசியல் கட்சி வந்து ஆட்சியில இருந்து ஏதாவது பண்ணலாம். ஓகே. நாங்க வந்து விழிப்புணர்வு தாங்க. சரி. இந்துக்களை என்ன வந்து இந்து மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு இன்னைக்கு பண்ணீங்க? இந்துவை வந்து ஒருத்தர் திட்டிட்டு போக முடியாது. ஒரு காலத்துல விநாயகரை செருப்பு மாலை போட்டான். ஓகே. என்ன பேர் சொன்னா தப்புன்னுவீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. என்ன? தாராளமா சொல்லுங்க. அது நான் தப்பு சொல்லல. ஈவேரா சரிங்க. விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டாரு. அதனால ரொம்ப இன்னைக்கு காலம் இருங்க. நடந்துச்சுங்க. அப்போ ஒருத்தனும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இந்த முன்னணி கேட்டுச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? ம். வீதிக்கு ஒரு விநாயகர். ம். ஒரு விநாயகருக்கு செருப்பு மாலை போட போறோம்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? ம். சொன்னானா என்ன நிலைமை நடக்கணும் பாருங்க. சரி, இந்து மக்களுக்குன்னு கேட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்துட்டீங்க. இந்துக்கள் வந்து இன்னைக்கு குடும்பத்துன்னு கோவிலுக்கு போறா, பண்பாடோட இருக்கா, கலாச்சாரத்தோட இருக்கா, ஒருவனுக்கு ஒருத்தின்ற பண்பாடோட வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் மத கோட்பாடு. ரெண்டாவது பாருங்க, ம். குடும்பத்துடன் கோவிலுக்கு போக சொல்லும். ஏன் ம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். எதுக்கு சொல்லியிருக்கான்? கோவில் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வியாபார தலைமை. இன்னைக்கு ரொம்ப- கோவில் இல்லாத ரொம்ப இடம்லாம் நல்லா இன்னைக்கு சொன்னீங்க. ஒண்ணுமே இல்லாத இருக்கு. நீங்க சொல்றீங்களா முருகரை பத்தி சொல்றேன். முருகர் 3000 ஆண்டுகளாக வந்து வெவ்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறார். இங்க மட்டும் இல்ல, எல்லாம் வட ஒண்ணு. மாநிலத்தில் கூட. நாடு முழுக்க இருக்கு, நாடு உலகம் முழுக்க. ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஏன் சார் தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற மாநிலத்திலே முருகருக்கு மாநாடு நடத்தல? பிரச்சனை இங்க தானே வந்திருக்கு. எங்கேயும் வரல. ஏங்க இங்கதான் சென்னிமலையில, என்ன மலை? ஏன் சென்னிமலை என்னாச்சு? என்னாச்சு? ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னிமலையில என்னாச்சுங்க? ஒரு ஹிந்து ம். கிறிஸ்தவனா மதம் மாறினான். ஓகே. கிறிஸ்தவனா மாறினவன் சரவணன், ஜோசப் சரவணனா மதம் மாறுறான். ஓகே. அவன் என்ன சொல்றான்? இந்த மலை வந்து கல்வராய மலை, ம். இது வந்து கிறிஸ்தவ மலைன்னு சொல்றான். சரி. இது தேவையா? அவனை யாராவது இப்ப கேட்டீங்களா? நீங்க முன்னணி சார்புல என்ன பண்ணீங்கன்னு தான் இப்ப கேள்வி இப்பதான் பண்ணிட்டு இருக்குமே சார். என்ன சார்? நாங்க என்ன ஒற்றுமை கோயில்ல படுத்திருக்கிறோம். குடமுழுக்கு ஆமா. பண்ணல, கோயில்ல சாமி இல்ல,
அதுதான் நீங்க பண்ணிட்டு இந்து இருக்கீங்க. மதத்துக்கு மக்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு தான் கேள்வி. ஒற்றுமை இது வரைக்கும் வரவே படுத்திருக்கிறோம் இல்லை சார். சார். நாங்க என்ன கம்பெனி வைக்க ஒற்றுமைப்படுத்தினா முடியும்? சோறு வருமா சார்? கம்பெனியை நடத்த முடியும்? இல்ல சார். இது சாப்பாடு என்ன வருமா? இல்ல இந்த இயக்கம் எதுவுமே சரி வேண்டான்றீங்களா? விட்டுருங்க. இல்ல இந்த இயக்கம் நடத்தினா ஆ. இந்த இயக்கத்துக்கு என்ன வேலை? என்னதான் வேலை? இயக்கத்துக்கு அதுதான் வேலை கேக்குறேன். ஒரே வேலை தான். ஒரே வேலைன்னா? இந்து மதத்துடைய ஒற்றுமைப்படுத்துறது, ம். ஆன்மீக சிந்தனையை வளர்க்கறது, ஆ. பண்பாடோட இருக்கிறது, ஓகே. இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை காப்பாத்துறது. ரைட். ஆமா. இப்போ என்ன சொல்றீங்கன்னா, இந்து மக்கள் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு இந்து கோயிலுக்குள்ள இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த இந்து போகலன்னும் போது இந்து முன்னணி என்ன பண்ணுச்சு? என்ன ஒற்றுமை வளர்த்துச்சு சொல்லுங்க. என்ன இதுல சாரி, கிண்டலு? என்ன இல்ல 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 இதெல்லாம் சொல்ல- கோவில் யார்கிட்ட இருக்கு இன்னைக்கு? ஐயா, ஐயா, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அந்த அரசாங்கம் இருங்க இல்லையா? இருங்க நான் நான் சொல்லிடுறேன். சொல்றது சாதாரண நான் சொல்லிடுறேங்க. சாதாரண இந்து இரு- மக்கள் இருங்க, நான் இருக்கிற ஊர்ல இருக்கிற கோயில் இல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஆ. என் வீட்டு பூஜை அறைக்கு வேணா ஒருத்தர் கூப்பிடலாம். என் வீட்டு கட்டில் அறைக்கு ஒருத்தர் கூப்பிட முடியாது. என்ன நாங்க அங்க யாரா கூப்பிட்டு இருந்தாலும் சொல்லிட்டோம்ல. சரி, கர்ப்பகரத்துக்குள்ள விடு, கர்ப்பகரத்துக்குள்ளன்னா அது இல்ல சார். யாரும் அது விட இல்ல முடியாது. சார். ஒண்ணு வழிபட வழிபடுறதுக்கு வழிபடுறதுக்கு இன்னைக்கு ஊர்ல இருங்க நீங்க என்ன நாட்டுல பண்றீங்கன்னு 98% கோவில்கள் வந்து ஊர் பூசாரியோ கிராமத்துக்காரனும் ஊர்ல இருக்கிறவங்க தான் நடத்துறான். எல்லாம் ஜாதிக்காரனும் தான். ஏன் என்ன ஏன் நீங்க கேட்கல? இந்து ஏன்? ஒற்றுமை நீங்க ஏன்னா எல்லாம் ஒன்றுபடுத்தல. ஜாதிக்காரன் தானே, ஊர் உள்ளதானே இருக்கு கோயிலு. நீங்க இந்துக்கே ஒண்ணுமே இல்லையே ஏங்க சார். ஸ்லம்ல இந்துவை மதிக்கல சார். அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டியதானே நீங்க இந்த மாநாட்டுல சொல்ல வேண்டியதானே இந்த சார். வன்னியராஜன் இந்துவா வன்னியராஜன் அவர்கள் பேசுறதை கேட்டிருந்தீங்க தெரிஞ்சிடும். தாழ்த்தப்பட்ட என்னுடைய சமுதாயம்னு கேள்வி ரொம்ப ஒண்ணு இருக்கவே தெளிவான கூடாது இருக்க கூடாது இல்ல. சொன்னார்ல, பேசினார்ல. தமிழ்நாடு ஏன் அதுக்கு முழுவதும் வந்து பேச மாட்டேன்றீங்க? இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து தான் ஒடுக்குறாங்க. ஏன் இந்து முன்னணி கேள்வி நான் கேட்கல? தான் கேட்டுட்டு என்ன இருக்கீங்க. கேட்டீங்க ஏன் சார்? ஏன் எப்ப கேட்கல? கேட்டீங்க சார்? என்ன இன்னைக்கு போராட்டம் மேல் பண்ணீங்க? பாதியில என்ன பிரச்சனை? இல்ல என்ன பண்ணீங்க? மேல் பாதி பிரச்சனை வரும்போது நாங்க தாங்க தட்டி கேட்டோம். என்ன தட்டி கேட்டீங்க என்ன சார்? தட்டி கேட்கணும் கோர்ட் சொல்லுங்க வரலாம் சார். போனோம். கோர்ட்ல போயிட்டு நாங்க தான் வாதாடி கொடுத்தோம். எல்லாம் ஒண்ணும் என்ன சொல்லி யார் கார்த்திகேயன் சார் அந்த மேல் கார்த்திகேயன் பாதியில அட்வொகேட் சார், கார்த்திகேயன். எந்த ஊர் சொன்னீங்க? மேல் பாதி மேல் பாதியில என்ன விழுப்புரத்துல சார் நடந்துச்சு? என்ன நடந்தது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கோவில் திருவிழா நடந்தது. ஆ. கோவில் திருவிழால ஒரு தலித் ஊர்காரங்க உள்ள போகக்கூடாது. போக கூடாதுன்னு சொல்லலைங்க. வேற என்ன சொன்னாங்க? அங்க என்ன நடந்ததுன்னா ம். உள்ள வந்துட்டு நாங்க வந்துட்டோம் ம். அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இங்க இருங்க பாருங்க. இருங்க நடந்த ரொம்ப சம்பவத்தை தெளிவா- சொல்றேன். ரொம்ப கோர்ட்ல தெளிவா- இருந்தது ம். முடிஞ்சிச்சு. கோர்ட்டு கேஸே முடிஞ்சிச்சு. ம். புரியுதுங்களா? வந்துட்டோம்னு சொன்னாங்க. அங்க ஊருக்குள்ள பசங்களுக்குள்ள பிரச்சனை. ம். அதை அரசியலாக்கிட்டு ம். கோவிலை இழுத்து மூடிட்டாங்க. யார் ஆனா சார்? யாரு கவர்மெண்ட் தான் மூடிச்சு. நான் ஒரு இல்ல, வீடியோ உடனே நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் சார். நீங்க வேணா பாருங்க. அந்த வீடியோல என்ன சொன்னாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அட்வொகேட் பாலு எக்காரணத்தை கொண்டும் தலித் இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அது வீடியோ எவிடன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. டப்பிங் பண்ணது, கிராபிக்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகே. எக்காரணத்தை கொண்டும் தலித் உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் வாதாடுவேன். எந்த நிலையில நான் உங்க கூட இருக்கிறேன் நீங்க சொல்லி பேசினவர் யாரு? இந்து. அந்த இந்து முன்னணி கோயிலுக்குள்ள இருங்க. இருங்க சொல்லுங்க. அந்த கோயிலுக்குள்ள போறேன்னு முற்பட்டதுக்கு யாரு? அவங்களும் இந்து. ஏன் சார் இந்து முன்னணி நான் கேக்குறீங்க? சொல்றேங்க. நான் சொல்லுங்க. இப்ப கேட்டீங்களா? ம். அவருக்கு எதிராக வாதாடினவர் யார் தெரியுமா? யாரு? இந்து முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர். எவருக்கு எதுவா? இந்த இதுக்கு உள்ள எதுக்கு? போகணுன்றதுக்காக ஆ, இந்து முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் யாரு சார்? கார்த்திகேயன் கார்த்திகேயன் வந்து ம். கோர்ட் ஆர்டர் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ம். என்னன்னு எல்லாரும் உள்ள போலாம். ம். இது ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க எப்ப சொன்னீங்க? ஏன் நான் எங்க கேட்கலையே, இப்பதானே எப்ப கேக்குறீங்க. கேட்கணுமா? நான் இல்லையே. வெரிஃபிகேஷன் பண்றேன் சார். நீங்க பண்ணுங்க. இல்ல சார், உண்மையிலே எனக்கு தெரியும். ஆர்டர் என்கிட்ட இருக்கு. உண்மையிலே- ஆர்டர் காப்பி இல்ல, நான் இல்ல, தரேன். உண்மையிலே எனக்கு இந்த ஆர்டர் விஷயத்துல- காப்பி என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துல அவரு வந்து அரசு சார்புல அரசு வழக்கறிஞர் வாதாடினாரா இல்ல இந்து முன்னணி சார்புல இந்து முன்னணியோட நம்ம நபர் நம்ம வாதாடினாரா? இது எப்படி வந்தது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனை இந்து இல்ல நான் அறநிலையத்துறை கொடுக்குறேன். இல்ல சார், இந்து அறநிலையத்துறை இதை இழுத்து பூட்டுது. அரசு சார்புல ஒரு அரசு வழக்கறிஞர் வாதாடி இருப்பாரு. நம்ம தரப்புல நம்ம வந்து உள்ள நீங்க இன்ஃபிட் ஆகிறோம். எப்போ இன்ஃபிட் ஆகி உள்ள வந்து நம்ம தான் நம்ம கிட்ட தான் கொடுத்ததே அந்த கேஸ். சரி, அப்போ நான் இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்து ரெண்டாவது கோயில்கள்- சார், நான் என்ன இல்ல, கேட்கிறேன், இல்ல, இல்ல, ஒரு கேள்வி. கோவில் எல்லாமே பூசாரி கையில இருக்கு சார், சார். அந்த பூசாரி கோயில்ல கதை இருக்கிற வேணாம் ஐயருங்க விஷயத்துல சார். அந்த ஐயருக்கு கதையே ஐயருங்க வேணாம் இருக்கிற சார். இடத்துல எனக்கு- கவர்மெண்ட் கோயில் இல்ல சார், ஐயருக்கு கதை எனக்கு வேணாம் சார். ஒரு இந்து கோயிலுக்குள்ள இந்து நுழைவது சரியா தப்பா? இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்ன? நாங்க நிலைப்பாடு தாழ்த்தப்பட்ட இந்து போறது சரியா தப்பா? தாழ்த்தப்பட்டவனே சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது. எல்லாரும் சமம். எல்லாரும் கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம். ஆனா கோயிலுக்குள்ள போய் பூசாரி நான் தான் பண்ணுவேன்னு சொன்னா ஆ. ஊர்ல இருக்கிற பூசாரி கோயில்ல பண்ணலாம். எல்லாரும் கோயில் உள்ள கர்ப்பகரத்துக்குள்ள போக கூடாது. கர்ப்பகரத்து உள்ள போக கூடாதுன்னு ஆகம விதி தெரிஞ்சவங்க உள்ள போலாம். ஆகம விதி படிச்சுட்டு நாங்க நான் படிச்சுட்டு இருந்தா நேத்து ஆடான்னு ஆடினானுங்களா பாத்தீங்களா? படிச்சுட்டு பிரச்சனை படிச்சுட்டு உள்ள போய் என்ன ஆடினானுங்க? ம். ஆகம விதின்றது வேறங்க. சார், இது என்ன? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள ஆகம விதி படிச்சுட்டு ஒரு ஐயர் என்ன பண்ணாரு சார்? அதுக்கு இந்து முன்னணி ஆதரிச்சுதா? இல்ல சார், இல்ல இந்து முன்னணி ஆதரிச்சுதா? நீங்க ஏதோ எதிர்ப்பு ஒரு- தெரிவிச்சதுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏங்க, ஒரு தப்பு சம்பவம் நடந்தா- நடந்திருக்கிறது, தப்புன்னு சொல்லி அந்த நபரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
அங்க என்ன சார் பண்ணாங்க? அதேதான் அவனையும் என்ன கைது பண்ணாங்க? பண்ணிட்டாங்களே. கைது பண்ணாங்க. கைது பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆ. இந்து முன்னணி ஆதரிச்சுதா, ம். எதிர்ப்பு தெரிவிச்சது. தவறு இது பாருங்க, தங்க கம்பின்னு கல்லத்து குத்திக்க முடியாது. ம். தப்பு தான். யாரு பண்ணாலும் இந்துன்னா அவனை மனுஷன் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அது. சரி, அப்போ முருகர் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்து முன்னணி அங்க போய் நிக்கும். அப்படி சொல்ல முடியாது. சார் இது என்ன சார் இது? ஒட்டுமொத்தமா வந்து பறைசாற்ற முடியுமா? இல்ல சார், இன்னைக்கு முருகர் நாங்க மலை. கையில எடுத்தது. ஐயா, முருகர் மலை. ஆமா, நாங்க முருகர் வந்து இது கோயில். பாருங்க, சிக்கந்தர் பாதுஷா மலைன்னு சொன்னதுனால ஆ. அது ஒண்ணும். ம். இந்த பக்கம் சென்னிமலைனாலும் இதை விட்டா திருப்பி அடுத்தது வரும். ம். அதனால நம்ம சென்னிமலையில போராட்டம் பண்ணோம். இனி வரும் காலங்கள்ல இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது வந்து உயர் சாதியோ தாழ்ந்த சாதி எந்த சாதியா இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைன்னா இந்து முன்னணி முன்னாடி களத்துல நின்று போராடுன்ற உத்தரவாதத்தை நீங்க தருவீங்களா? இதுவரையிலும் போராடிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் போராடும். அப்படிங்களா? அப்படிதான் இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். ஒரு தெருவுல வந்து சுடுகாட்டுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்து முன்னணி வந்து போராடிட்டு இருக்கு. எங்க இதே போராடிச்சு விடுதலை சார்? சிறுத்தை கட்சிக்காரங்க எங்க சார் போராடிச்சு? எங்கன்னு சொன்னா எத்தனை தேனியில போராட்டம் நடந்துச்சு சார் இந்து முன்னணி? ம். தேனியில பிணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்றாங்க. யாரு சார்? ஏன்னா அந்த பகுதியை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயம், சார் ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயம் ஐயா, போகக்கூடாது சொல்றாங்க. இந்து முன்னணி தீண்டாமை இன்னமும் இல்ல, தமிழகத்துல இந்து முன்னணி இருக்குது. வந்து கோர்ட் சொல்லி இல்ல இடிக்காம இந்து இருக்குது. முன்னணியுடைய இந்து மாநில முன்னணி எத்தனை தலைவர் தீண்டாண்டை காடேஸ்வரா இருக்கு? சுப்பிரமணியம் அங்க போறாரு. ம். என்ன விடுதலை அது சிறுத்தை எப்படி சார்? கட்சிக்காரங்க அது- எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல சார், வரக்கூடாதுன்னு. நீங்க என்ன? போற இடம் எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒண்ணு கிறிஸ்டியனா பாக்குறீங்க, வேற என்ன இல்ல பார்க்க வந்து முடியும்? முஸ்லீமா பாக்குறீங்க. ஆமா, ஒரு இந்து வந்து தொடர்ந்து வந்து சாதிய வன்கொடுமை பண்ணிட்டே இருக்கிறான். அந்த இடத்துக்கு இந்து முன்னணி போக மாட்டுது. ஒரு முஸ்லீமோ இல்ல கிறிஸ்டியனோ யாராவது என் தெருவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அங்க மட்டும் போய் நிக்குது. எப்படி ஆமா, சார் இது? நாங்க மதத்தை காப்பாத்துறதுதானுங்க சார், போறோம். அதே ஜாதிக்குள்ள இருக்கிற அதே- பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்க அதுதான் சார், கடமை. ஏன் பண்ணல சார்? ஜாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டியது, தீண்டாமையை ஒழிக்க வேண்டியது எங்கள்தான். எப்ப தீண்டாமை சார் வெறும் ஒழிச்சீங்க? பாவம், கொடிய பாவம். இந்து முன்னணி தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த அந்த நாள்ல வந்து பாவத்தை எத்தனை தடவை சார் பண்றாங்க? பண்ணிட்டே தான் நீங்க ஏன் சார் இருக்க. நாங்களும் கேட்டுட்டே தடுத்துட்டு தான் சார் இருக்கோம். இருக்கீங்களா சார்? எப்படி தடுத்து சார்? தான் சார். அந்த ஜாதிக்கு நான் காப்பாத்துறேன்னு சொல்ற திருமாவளவன் இருக்கார்ல, எந்த அவரு ஏன் அவர் என்ன காப்பாத்த சொல்றாரு, நான் வந்து பட்டியலின சமுதாயத்திற்கு காவலன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இருங்க நான் சொல்லிடுறேன். அவர் நல்லா புரிஞ்சுங்க. எங்க தப்பு நடக்குதோ அது தொடர்பா ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் நடத்தி இல்ல, மக்களுக்கு பட்டியலின சமுதாய மக்களுக்கு வந்து போராடுறது நான் தான், பறைசாற்றுறது நான் தான் சொல்றாரு. மதம் மாறி போன கிறிஸ்தவனுக்கு சலுகை வாங்கி கொடுத்துட்டு இருக்காருங்க. இருங்க, எஸ்சி சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு வழி இல்ல. சரி, எஸ்சி புரிஞ்சுங்க, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஒரு மதத்துல சாப்பாடு போட்டு அவனை பராமரிச்சு கல்வி உதவி எல்லாமே பண்றாங்க. அவங்க போவானா போனதுக்கு அப்புறம் ஏங்க என்னுடைய சகோதரனுக்கு கிடைக்கிற சலுகை ஏங்க அவன் அனுபவிக்கணும்? மதம் மாறி போனதுக்கு அப்புறம் ஏன் இந்து சலுகை அனுபவிக்கணும்? எந்த சலுகை சார்? ஏன் சார் இன்னைக்கு எஸ்சி சமுதாயத்துக்காக கொடுக்கக்கூடிய சலுகைய ஓகே. யார் அனுபவிக்கிறது? மதம் மாறி போன கிறிஸ்துவ அனுபவிச்சுட்டு இருக்கான். அது என்னைக்காவது திருமாவளவன் கேட்டிருப்பாரா? ஒரு வார்த்தையாவது மதம் மாறி போயிட்டல, இந்த மதத்துல உனக்கு சோறு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, துட்டு கிடைக்கல, அதுக்காக தானே போயிட்ட. அதுதான் யாரு விட்டது சார்? அரசியல்வாதி தான் போயிட்டான். ஏன் சார் அரசியல்வாதி தானே விட்டான். அரசியல்வாதி தான் விட்டான். யாரு காரணம் சொல்லுங்க? ஆட்சியாளர் யாருங்க? ஆட்சியாளர் இதுவரையிலும் யாருங்க? 60 வருஷமா திமுக தானே ஆட்சி ஆண்டிருக்கான். ஒருத்தருக்கு மட்டும் இந்த விஷயம் 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் இந்த விஷயம் புரியுது சார். ஒட்டுமொத்த மக்களுக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஒரே அரசியல்வாதியை நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஆட்சியாளர் தானே பார்க்கணும். இதெல்லாம் தான் சார் பண்றாங்க. ஆட்சியாளர் தான் கெடுக்கிறான். ஜாதியை பார்த்து ஓட்டு வேட்பாளரை நிறுத்துறான். ஜாதியை பார்த்து மொழியாலையும் அரசியலாலையும் ஜாதியாலையும் அரசியல் பண்றோம் அரசியல்வாதி. அவனை கேட்க மாட்டேன்றீங்களே. அதேதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். நாங்க வந்து இல்ல சார், அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு தலித்தோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாத போது அதை முதல்ல நீங்க எதுவுமே பண்ணல. ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் போராட்டம் நடத்துது. இந்து முன்னணி அமைதியா இருக்குது. யார் சொன்னது? என்ன பண்ணுச்சு சார்? யார் நான் ஒரு சொன்னது? 14 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன் சார். என்னையும் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்க. எத்தனை தடவை நீங்க நடைபெற்ற போராட்டத்தை நான் பார்த்திருக்கேன். நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். இந்து முன்னணியை பொறுத்தவரையிலும் போராட்டங்கள் நான் வந்து பண்ணவே இல்லை சார். ஏன் பண்ணல? நான் எது தெரியுமா பண்ணிருக்கேன் சார்? நீங்க விநாயகர் சிலை வைக்கும் போது அதை வந்து எடுத்திருக்கேன் சார். நீங்க விநாயகர் சிலை பூசா பண்ணும்போது இங்க விநாயகர் அரசியல் மட்டும் தான் சார் நான் பண்ணிருக்கேன். இப்ப விநாயகர் அரசியல்ல இருந்து முருகன் அரசியலுக்கு வந்துக்கிறீங்க சார். அப்படியெல்லாம் அண்ணன் கிட்ட இருந்து தம்பி கிட்ட வந்துக்கிறீங்க. நாங்க அரசியலே பண்ணலையே சார். ம். அரசியல் வந்து கட்சிக்காரங்க தான் பண்ணணும். ம். நாங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் இது அரசியல் கட்சி இல்லை. ஓகே. இந்து முன்னணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் வேணா முதல் வருஷம் மட்டும் ம். ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தணும். ம். ஆனா அதோட வீரத்துறை ராமகோபாலன் ஐயா சொன்னாரு, ம். நமக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ம். ஆனா இனி வந்து அரசியல்ல அரசியல் கட்சி நிக்காது. நடத்தக்கூடிய ஒரு மாநாடு வார்டு எடுத்தீங்க. கவுன்சிலர் கூட இல்ல சார், நிக்காது. உங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா உங்க மாநாடை நடத்தி
ஒட்டுமொத்த இந்து முன்னணி, RSS, பிஜேபி எல்லாரும் கூட்டு வச்சு உட்கார வச்சு எங்க குடும்பங்க அது, என்னங்க எங்க குடும்பங்க. இன்னைக்கு இருங்க, திமுக கூப்பிட்டு திமுக நடத்துறான். இருங்க, வீரமணியை கூப்பிட்டு நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. வீரமணியை கூப்பிட்டு திமுகல வீரமணியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. திமுக ஏத்துக்கிறீங்களா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அரசியல் கட்சியில நாங்க சொல்ல, அவங்க சொல்ல சார், அவங்க யாரு அரசியல் கட்சி சொல்றாங்க. இல்லையா? வீரமணி எங்க அரசியல் கட்சி சொல்லுவாரு? நீங்க ஏன் சார் இல்ல வீரமணி எங்க அரசியல் கட்சி சொல்லுவாரு? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார். வீரமணி அரசியல் கட்சி சொல்லுங்க. ஏங்க ஏங்க திராவிட இயக்கம், ஆமா திராவிட இயக்கம், ஆமா நாங்க இந்து முன்னணி சொல்றோம். நீ வந்து யாரு அரசியல் பண்றது? நான் உங்களுக்கு கேள்வி கேட்டா நீ மடை மாத்துறீங்க ஒரு விஷயத்தை. மடை மாத்தலங்க. இருங்க, திராவிட கட்சி வீரமணி அரசியலை பத்தி பேசுறாரா இல்லையா? எனக்கு பேசுறாரா இல்லையான்னு கேக்குறேன். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா? கேக்குறேன்ல. நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் உங்களை கேள்வி கேக்குறேன். நான் என்ன சார் சொன்னேன்? வீரமணி அரசியல் செயல்பாட்டுல இல்லன்னு நான் சொல்லனா? இருக்காரு சொல்றேன். இருக்காரு. நீங்க இல்லன்னு சொல்றீங்க, அதனால கேக்குறேன். அவர் அரசியல் செயல்பாட்டுல இருக்காரு, அரசியல் கருத்து சொல்றீங்க. இல்ல ஏக்கம் அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க. அரசியல் நீங்க தெளிவா சொல்லுங்க. தவறுகளை தொடர்ந்து வலியுறுத்துறாரு, தொடர்ந்து அவங்க மேல குற்றம் சாட்டுறாரு வீரமணி. நீங்க செய்றீங்களா? யாரு திமுக மேல குற்றம் சாட்டுறாரு? யார் செஞ்சா திமுக மேல குற்றம் சாட்டுறாரா இல்லையா? எங்களுக்கு இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லா கட்சியும் நாங்க ஆதரிப்போங்க. அப்படி பிஜேபி எங்களுக்கு ஆதரிக்குது. நாங்க பிஜேபிக்கும் பத்திரிக்கை வச்சோம், திமுகவுக்கும் பத்திரிக்கை வச்சோம், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சோம். கூப்பிட்டவங்க வருவாங்க, அவ்வளவுதான். பத்திரிக்கை வச்சா வரதான் செய்வாங்க. எங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க அவங்க பின்னாடி இருந்து நாங்க செயல்படுவோம் சொல்லணும். இந்துக்கு யாரெல்லாம் ஆதரிக்காங்களோ அவங்களுக்கு வேலை செய்யும் சார், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப அவங்க செய்யற அரசியல் நீங்களும் செய்றீங்க. ஆமா, அவங்களும் தாழ்த்தப்பட்ட இந்துக்கள். இந்து ஓட் பேங்க் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சார். முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்கிறதுனாலயோ கிறிஸ்தவர் ஓட் பேங்க் இருக்கிறதுனாலதான் நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இந்து ஓட் பேங்க் இல்லாதனாலதான் எந்த அரசியல் கட்சியும் இங்க வர மாட்டேன். மாநாடு கையில் எடுத்துக்கிறீங்க. இந்து ஓட் பேங்க் வருவாச்சுல, இந்து ஓட் பேங்க் இப்ப எல்லா அரசியல் கட்சியும் வரல. அப்போ நீங்க இப்ப நம்ம கிட்ட வருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மக்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசு ஓட்டு வங்கிக்காக கையில் எடுக்கிறது முருக மாநாடுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாது. நீங்க தானே சொன்னீங்க. அப்படி நான் என்ன சொன்னேன்னா, என்ன சொன்னீங்க? இந்து ஓட் பேங்க் உருவாக்கணும்னு சொன்னேன். அதுதான் சரி. அப்பதானே சார் இந்துக்கு ஆதரவா பேசுவா. இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்காரு, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு, ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு. இரு நான் சொல்றது கேளுங்க. அதுக்கு விளக்கம் சொல்றேன் சார், அதுக்கு விளக்கம் சொல்றேன் சார். இந்த நாட்டில் ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கா. அவருக்கு தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இருக்க கூடாது. சர்ச்சில் போய் வாழ்த்து சொல்றாரு. எதுக்கு? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்றாரு, எல்லாத்துக்கும் சொல்றாரு. ஆனா தீபாவளிக்கு சொல்ல மாட்டார், பொங்கலுக்கு சொல்ல மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டார், ஆயுத பூஜைக்கு சொல்ல மாட்டார், இந்து பண்டிகை எதுக்குமே, ராமநவமிக்கு சொல்ல மாட்டார், எதுக்குமே சொல்ல மாட்டார். ஓட்டு போட்டது இந்து தானே ஓட்டு போட்டா? ஏன் அப்படி சொல்லு. அப்ப இந்து ஓட் பேங்க் இங்க இல்லாதனால தானே நீங்க சொல்லுறீங்க. நீங்க சொல்லுறீங்கல்ல, இல்ல இல்ல நீங்க சொல்றது நியாயம் தான் சார். இல்ல நீங்க சொல்றது நியாயம் தான். இல்ல இல்ல நீங்க சொல்றது நியாயம் தான் சார். இல்ல இல்ல அதான் சார், நீங்க சொல்றது நியாயம் தான். ஏன் நியாயம்னா, முஸ்லீமுக்கு ஏன் தெரியுமா சொல்றாரு? முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்கு. கிறிஸ்தவர் ஏன் சொல்றாருன்னா, கிறிஸ்தவ ஓட் பேங்க் இருக்கு. இந்து ஓட் பேங்க் இல்லாதனாலதான் இப்படி சொல்ல மாட்டேன்றாரு. அவரை சொல்ல வைக்கிறோம்ல, இப்ப சொல்ல வைப்போம்ல. கடவுளே இல்ல சொல்ல ஒரு வேலை தூக்கிட்டாருல, கடவுளே இல்லன்னு ஒரு வேலை தூக்கிட்டார் சார். அவர் இல்ல என்னைக்குமே சொல்லவே இல்ல. திருநூறு வச்சா தூக்கி போட்டுருவாரு, பொட்டு வைக்க மாட்டாரு. அவர் இல்ல என்ன சொன்னாரா? இந்துடைய சடங்கெல்லாம் கேவலமா பேசுவாரு, இந்து சடங்கு கேவலமா பேசுவாரு. சார் அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது நீ தனிப்பட்ட உன் வீட்டுல போய் சொல்லு, உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லு, உன் பிள்ளை கிட்ட சொல்லு. நீ ஏன் எங்க பொதுல ஒரு முதல்வரா வந்துட்டு சொல்ற? நாங்க என்ன கேக்குறேன்னா, நீ தனிப்பட்டு கருத்து சொல்ற இடம் இது இல்ல. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மக்களுக்காக தான். நீ உனக்காக தான் மக்கள் இருக்காங்களா? மக்களுக்கு ஒரு நல்லதை பத்தி பேசணும், இல்ல பேசக்கூடாது. நீ ஏன் பேசுறீங்க? ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்து மக்களுடைய ஓட் பேங்கை உருவாக்குறதுக்கு நாங்க ஒரு மாநாடு நடத்திருக்கோம்னு சொல்லி ரொம்ப அழகா. இப்ப நடத்தல சார், 8 வருஷமா நடத்தி 8 மாநாடு அப்படிதான் சார் நடத்துறோம். இல்ல இல்ல இந்து முன்னணி ஆரம்பிச்சதுல இருந்து 5 ஆண்டுக்கு ஒரு. ஆமா 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 ஆமா, இந்து ஓட் பேங்க். நன்றி நன்றி நீங்க சொன்னதுக்கு. இப்ப நான் முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இனிமேல் தமிழ்நாட்டுல முருகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்து முன்னணி நேரடியா களத்துல இறங்கி போராடுமா?
இந்துக்கள் போராடுவாங்க, இந்து முன்னணி வழி நடத்தும். இந்து முன்னணி நீங்க தான் சார் வழி இந்து முன்னணி நடத்துறீங்க. வழி நீங்க நடத்தும். பண்ணுவீங்களா? ஆமா, அது யாரா இருந்தாலும் எதிர்த்து ஆமா, போராடுவீங்களா? கண்டிப்பா இது பிஜேபி நடந்துச்சுன்னா போராடும். பிஜேபிக்கு எதிராக போராடுவீங்களா? ஆமா சரி, ஓகே. சார், சொல்றேன் இது சார். ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆ, பிஜேபி ஆ. பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மாநிலத்துடைய தலைவராக இருந்த பங்கார் லட்சுமணன், அவர் தெரியல, கரெக்டாக தெரியல. அவர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் கோயம்புத்தூர்ல ஒரு இது திறக்க போனார். கருப்பு கொடி காமிச்சோம் சார் நாங்க. ம், பிஜேபி தானேன்றதுக்காக நாங்க இல்ல. ம். தப்பு பண்ண தங்க கம்பியாச்சுன்னு கண்ணில் எடுத்து குத்திக்க மாட்டோம். ஓகே. புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு நல்ல யாரா விஷயம் இருந்தாலும் சார், தப்பு பண்ணா தப்பு தான். அருமையான விஷயம் ஒண்ணு சொல்றேன். பழனி மலைய அது சரௌண்டிங்ல இருக்கிற 5 மலைய இடிக்கிறதுக்கோ, அங்க இருக்கிற கனிமத்த எடுக்கிறதுக்கும் ஆர்டர் குடுக்க போகுது மத்திய அரசுன்னு வச்சுங்க. பிஜேபி அரசுன்னு வச்சுங்க. நீங்க எந்த இடத்துல போராடுவீங்கன்னு இனிமே பார்க்கலாமா? கண்டிப்பா 100% போராடுவோம் சார். 100% போராடுவீங்க. இது முன்னாடி இருந்து ஆமா, பார்க்கணும். ஆமா. முருகருக்கு எந்த மலை ஆமா, வேணாலும் பிரச்சனை. எந்த நாளும் போராடுவோம். டங்ஸ்டன் கிட்ட ஒரு முருகர் மலை இடிக்கிறதுக்காக ஒரு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. எங்க அதுக்கு என்ன சார்? போராடுறீங்க? திருப்பரங்குன்றம் பக்கத்துல ஆ. ஒரு மலையில இடிக்கிறதுக்கு, அதாவது மீன்ஸ் நோண்டி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக முருகர் மலை. முருகர் மலைய குடுத்துருக்காங்க. என்ன மாதிரி போராட்டம் பண்ணுவீங்க நீங்க? கண்டிப்பா போராடுவோம். முருகர் மலை இடிச்சா போராடத்தான் செய்வோம். யாரா பண்றீங்களா? இருந்தாலும். ஆமா, பிஜேபி எதிர்த்து ஆமா, அரசியல் பண்றீங்க ஆமா. நீங்க. ஓகே. அரசியல் பண்ண மாட்டோம் சரி, சார். இத போராடுவோம், போராட்டம் பண்றீங்க. போராடுவோம். சரி, பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்றீங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும். போராடுவோம். இந்து முன்னணி கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்த்து கண்டிப்பா போராட்டம் போராடுவோம். நடத்தும். ஆமா சார், யாரா இருந்தாலும் சரி சார், ம், இந்துக்களுக்காக வாதாட போராட பதிந்து பேச இந்து தர்மத்தை காப்பாத்துறது தான். ம். தர்மம் காக்க அதர்மம் சரிங்க அகற்ற சார். இந்து முன்னணி. ரொம்ப நாளா இந்த கதைய சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்து மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள நீங்க பண்ணியிருக்கீங்க? கவுண்டர் இருந்தா சொல்லுங்களேன். ஏகப்பட்ட போராட்டம். ஏகப்பட்டலாம். ஒண்ணு ரெண்டுலாம் இல்ல சார். அள்ளி விடக்கூடாது சார் சார். பல விஷயம் இல்ல இல்ல எது எதுக்கு பல போராடுறீங்க? போராட்டங்கள் இல்ல, இல்ல. பண்ணிருக்கோம். இந்த உங்களுக்கு ஹிஸ்டரி தான் கொடுக்கணும் அப்போ. சாமிய தவிர்த்து, சாமி செலவிக்கல, கோயில்ல பூசாரி பண்ணல, அது சரியில்லன்னு தவிர்த்து, இந்து மக்களுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்குது இந்து முன்னணி? இந்த நாட்டுக்காக தேசிய கொடியை அவமானப்படுத்தும் போது போராடி இருக்கிறோம். சார், நான் கேட்டது மக்களுக்கான போராட்டம். மக்களுக்கான போராட்டம். நாட்டுக்கான நீங்க என்ன போராட்டம் மாதிரி சொல்லுங்க. போராட்டம் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு தெரியல. ஒரு ஒரு இந்து மக்கள் பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு கிராமத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்காங்க, எரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன போராட்டம் பண்ணுச்சு இந்த அங்க முன்னணி? ஏக்கம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நாங்க போராடி இருக்கோம். நாங்க ஏதா வளர்ந்து என்ன வர சார் நடந்துச்சுன்னு சார் எனக்கு இல்ல தெரியல. இல்ல நான் ஒரு சொல்லிட்டேன். விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 14 வருஷமா அந்த இப்போ ஃபீல்ட்ல இந்த இருக்கேன். இடத்துல ஒரு ரிப்போர்ட்டா பிரச்சனை எனக்கு தெரியல. நடக்குதுன்னா நாங்க இங்க நீங்க இருந்து சொல்லுங்களேன்றேன். எங்க நாலேஜுக்கு ஏன்னா வந்த நீங்க இடத்துல ஒரு நாங்க போராடி மாநில செயலாளர். உங்களுக்கு ஒரு புள்ளி இல்ல விவரம் கண்டிப்பா இருக்கும், தெரியும். தகவல் தெரியும். நீங்க தான் ஒரு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். பல இது வரைக்கும் போராட்டங்கள் சொல்ல பண்ணியிருக்கோம் மாட்டீங்க சார். ஒரு விஷயம். பல போராட்டம் பல பண்ணியிருக்கோம். போராட்டம் சொல்லுங்க சார். இதுக்கு எதுக்கு நாங்க போராட்டம் நாங்க சொல்றோம்? உங்களுக்கு அடுத்த மீட்டிங்ல வைங்க. நாங்க ஹிஸ்டரி ஃபுல்லா கொடுக்குறோம். இது என்ன வரைக்கும் ஒண்ணு கூட உங்களுக்கு சொல்ல ஆமா இது தெரியல. சொல்றதுக்கு இல்ல. தெரியல தானே? தெரியலன்னு எப்படி சொல்லுங்க? அப்புறம் அதுதான் சார். தெரியும் எதனா சார். ஒண்ணு நீங்க சொல்லுங்க என்ன சார். மாதிரி போராட்டம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேக்குறேன். சார், இங்க இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு சார் ம், சொல்லிடுறேன். திருப்பூர்ல ம், வேலை செய்யறவங்க அத்தனை பேருக்கு பிரச்சனை வந்தது. ம், கம்பெனி தொழிலாளர்கள். ம், அப்போ வந்து என்ன பண்ணோம், அங்க இருக்க மக்களுக்காக, ம், வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக, ம். அங்கு தொழிலாளர்களுக்காக ஒரு போராட்டம் ஆரம்பிச்சோம். அது வந்து சாதாரணமா இல்ல இல்ல அவங்களே ஒரு ஒண்ணு ரெண்டு இல்ல சார். ஆ, ஒட்டுமொத்தமா கம்பெனியை குளோஸ் ஆகிற மாதிரி சார், இருந்தது. இதுதான் வாழ்வாதாரமே சார். இன்னைக்கு உலகம் திருப்பூர்ல முழுவதும் இன்னைக்கு பனியன் கம்பெனி இல்ல சார். இல்ல உலகம் இப்படி முழுவதும் சொன்னா அப்படி கம்யூனிஸ்ட்காரன் சொல்றீங்க. பண்ணிக்கிறான் சார். இல்ல இல்ல ஒரு விஷயம் பாருங்க. எங்களுடைய இந்து வேலை ரீதியா சார். நான் எங்களுடைய வேலை வேலை தர்மத்துக்காக வேலை பார்த்துட்டு சார், இருக்கோம். அதெல்லாம் விடுங்க சார். நீங்க திடீர்னு அது வேண்டாம் இதை பாருங்க, இதுக்கு இங்க வாங்கன்றீங்க. பாருங்க. நான் உங்களுக்கு இப்போ ரொம்ப இருங்க. தெளிவாகவும் சொல்றேன் திருப்பூர் பாதுகாப்பு மாநாடு நடத்தணும் சார். சார். இங்க ஐயா, திருப்பூர் மக்களுடைய இங்க பாதுகாப்பு பாருங்க மாநாடு ஐயா, நடத்தி அதுதான் என் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்ககிட்ட. இந்து மக்கள் சார்ந்த நீங்க இந்து வேற ஏதோ மக்கள் பிரச்சனை எதிர்பார்க்கறீங்க. சார்ந்த ஒரு நீங்க விஷயம். வேற ஏதோ எதிர்பார்க்கறீங்க. என்ன நான் என்ன பண்ணீங்க கேக்குறேன், சொல்லுங்களேன். அப்பதான் அதான் கேட்போம். பாதுகாப்பு நானும் மாநாடு ரொம்ப நடத்துறோம் நேரமா சார். நான் கத்திட்டு இருக்கேன், பாதுகாப்பு மாநாடு கேட்டுட்டே நடத்துறோம். இருக்கேன். பாதுகாப்பு மாநாடு என்ன நடத்துறோம் பாதுகாப்பு பண்ணீங்க? சார். திருப்பூர் மக்கள் இன்னைக்கு வாழறாங்கன்னு சொன்னா அது உங்களால தானே? ஆமா இந்து முன்னணியால தான் சார். அடேங்கப்பா. இல்லைன்னா எப்பயும் எல்லா கம்பெனியும் இழுத்து மூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே. சாய ஃபேக்டரியில இருந்து ஒரு கம்பெனி இருந்திருக்காது. ம். இந்து மக்களுக்காக பாதுகாக்க அப்ப அந்த மக்கள் தொழிலாளர் சங்கம்லாம் பண்ணவே ஒத்துமை இல்லை இந்த பண்ணல. போராட்டம். ஐயையோ. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்து முன்னணியில தான் கொடுத்தாங்க. ஆ. இந்து முன்னணி தான் தொழில் பாதுகாப்பு மையம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அரசாங்கத்தோட முறையிட்டு ம். பல இன்னல்களை இன்னைக்கு இவ்வளோ தொழிலாளர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது காரணம் இந்து முன்னணி தான் சார். ம். நீங்க இது கேட்டா அது கேட்குறீங்க, அது கேட்டா இது கேட்குறீங்க, எதோ ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஆனா எதுவெல்லாம் உங்களுடைய கேட்கிறேன். நோக்கம் என்னன்னா என்ன இப்ப உங்ககிட்ட பொதுமக்களுக்காக நான் பண்ணேன்றேன். பொதுமக்களுக்காக அது என்ன பண்ணீங்க? பொதுமக்களுக்கு பண்ணேன்னு சொல்றேன் அதே மாதிரி இந்து இந்து மதம் சார்ந்த பொதுமக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு சார். சார். இப்போ குட்டிப்பா, எல்லா நீ மதமும் சேர்ந்து பொதுமக்கள் பண்ணலாம். பொதுமக்களை ஒட்டுமொத்தமா ஒரு சொன்னீங்களே, நான் இந்து மக்களுக்காகவே போராடி வருகிறேன், இந்து மக்களுக்காகவே செய்கிறேன். இந்து மக்களை ஒடுக்கும் போது இப்பயும் சொல்றேன், இது பாருங்க, இந்து மக்களை ஒடுக்கும் போதும் அடிக்கும் போதும் உதைக்கும் போதும் கொலை செய்யும் போதும் இந்து முன்னணி என்ன செஞ்சுச்சு? சூப்பர், அருமையா சொல்றீங்க. ம்.
வட சென்னையில் ம். ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி மஸ்தான் கோயில்னு ஒரு இடம், ம். ஏரியாவே அது. அப்ப மஸ்தான் கோயில் அங்கேயே ஆமாம், ஒரு அதுக்கு முஸ்லீம் பேரே இடத்துல. மஸ்தான் கோயில் தான். ம். அதுக்கு பின்னாடி இந்துக்கள் எல்லா ஜாதியினரும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இருக்காங்க. ம். அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்துக்கு ஒரு பிரச்சனை அடிதடி ஆச்சுன்னா ம். அங்கே இருக்கிற முஸ்லீம் அடித்தான்னா ம். முஸ்லீம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்துவை தான் ஜெயிலுக்கு அனுப்புவான். ம். திமுக இந்து, அதிமுக இந்து, காங்கிரஸ் இந்து, கம்யூனிஸ்ட் இந்து, ம். பிஜேபி இந்து, எல்லா இந்துவும் உள்ளே இருக்கான் ம். அங்கே. ஆனால் இதுவரையிலும் ஜெயிலுக்கு போனவங்களாம் இந்து தான் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தான். ம். முதல் முறையாக திமுகவில் போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி முஸ்லீம் அடிக்கிறான். ம். ஒரு கர்ப்பிணி பொண்ணு தண்ணி அடிக்க போகிறாங்க, ம். அங்கே இருந்த ஒரு முஸ்லீம் அடிக்கிறான். அடித்து கீழே வந்தோடனே அவங்க கர்ப்பம் கலைஞ்சிடுது. ம். பிரச்சனையாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ம். அந்த பெண்மணியுடைய கணவனை தான் கைது பண்ணுறாங்க. ம். அப்போ அந்த கணவனுக்காக பக்கத்து வீட்டுக்காரர் வந்து திமுககாரர், அவர் போய் உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, இதில் நம்ம தலையிட முடியாது, நீங்கள் இந்து முன்னணியில் போய் சொல்லுங்கள் ம். அப்படின்ற. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது இந்து முன்னணிக்கு போய் சொல்கிறேன், ஏன் நான் இந்த போலீஸ் கட்சியில் வேலை இருக்கிற செய்யலையா? போலீஸ் எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. முஸ்லீம்னா போலீஸ்லாம் சுருண்டுக்கிட்டு உட்காந்துப்பாங்க. ஆமா, ஆமா. நான் ஆமா ஆமானுங்க சார், சார், நீங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சார், எத்தனை வருஷம் ஆகுது மவுண்ட் ரோட்ல? வந்து இருங்க நான் சொல்லிடுறேன். நியாயமா இருக்கு நீங்க ஒன்று சொல்றது. கேட்டீங்க, மக்களுக்காக ஒரு போராடினீங்களா விஷயத்தை கேட்டீங்க. இருங்க நான் law சொல்லிடுறேன். and order வந்து நான் ரொம்ப சொல்லிடுறேன். ஈஸியாவா எல்லாரும் நான் ஏமாத்திடுறாங்க. சொல்லிட்டுமா. ஆ. அப்போ அடுத்தது அதிமுக கிட்ட போறாங்க. அதிமுகவாது இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதிமுக சொல்றாங்க, இதெல்லாம் நீ இந்து முன்னணியில் தான்ப்பா பேசணும் அப்படின்ற. அங்கேயும் இல்லை. அப்போ எங்கேயுமே நியாயம் கிடைக்காத இந்து முன்னணிக்கு வராங்க. ம். இந்து முன்னணி போராட்டம் கையில் எடுத்து அதில் வந்து திமுகவா, அதிமுக, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா பார்க்கல, ம். ஒத்துமொத்த அவங்க என்ன ஜாதியெல்லாம் பார்க்கல, ஒத்துமொத்த மக்களுக்கு போராடினது இந்து முன்னணி ம். வெற்றி கண்டது. இன்னைக்கு இந்துக்களா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த கோயில் அங்க- பேர் என்ன சொன்னீங்க சார்? அது ஏரியா மஸ்தான் கோயில், ஏரியா பேர், ஏரியா பேர். ஏரியா கோயில் பேர். பேர் இல்ல. அதே ஊர் சரி. பேரே மாத்தி வச்சிருக்கான் மஸ்தான் கோயில். இப்போ பிள்ளையார் கோயில் தெரியாது. ஏன் வந்து இருங்க, அடுத்தது ம். கேட்டீங்க. இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல ஜெமினி பாலத்துல ம். வெட்ட வெளியில வெயில் படுற மாதிரி லைனா போலீஸ் எதுக்கு சார் நிக்கிறாங்க? சும்மா சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நான் கேள்வி கேட்டல, இத்தனை கேள்வி நீங்க protocol கேட்டீங்களா சார், சார்? என்ன பாதுகாப்பு புரோட்டோகால்? நடவடிக்கை. எதுக்காக? ம். எதுக்காக பாதுகாப்பு? அது எதுக்காகன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை எதுக்கு? நடந்தது. எப்போ நடந்தது? எப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? நடந்தது? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். சார். இது நீங்க அமெரிக்க உலக வெளியுறவு கொள்கை சார். எது மத்திய அமெரிக்கா? அரசு பாதுகாப்பு கொடுக்கும் என்ன சார். சார் நியாயம் இது? சார், பாதுகாப்பு அமெரிக்கால கொடுக்கும் ஒரு மத்திய படம் அரசு. முஸ்லீம் இது படம் போட்டான்னு சொல்லிட்டு ம். 3000 பேர் ரோட்ல உட்காந்து தொழுகை நடத்தினா மவுண்ட் ரோட்ல ம். ஒருத்தரும் கேட்க முடியல. கமிஷனரையும் மாத்திட்டாங்க. ம். இன்னைக்கு வரலும் போலீஸ போட்டு வெயில்ல நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. இல்ல இது யாருக்காக உங்களுக்கு பயந்துக்கிட்டு? தெரியுதா இல்லையான்னு எனக்கு இல்ல தெரியல. போலீஸ் பாதுகாப்பு. ஒரு தெரியுதா? அமெரிக்க தூதரகத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய மத்திய அரசு. அரசு. வெளியுறவு கொள்கை. சரி மத்திய அரசு சொல்ற பாதுகாப்பை தமிழக அரசு செய்யணும். சரி, இங்க ஏன் பாதுகாப்பு நிக்குது? நடவடிக்கை தமிழகம் செய்யுது. எதுக்கு? இதுக்கும் அரசியலுக்கு சார். ஜாதிக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல இல்ல இது எடுத்துட்டு சொன்னீங்களே. போய் நீங்க முஸ்லிம் இல்ல இல்ல இது சேர்க்கறீங்க. இங்க போராட்டம் பண்ணது யாரு சார்? சார், எல்லாரும் இங்க எல்லாரும் போராட்டம் பண்ணது யாரு? நீங்க எந்த கலவரம்? இல்ல 3 நாள் யாத்திரையில மவுண்ட் ரோட கலவரம் க்ளோஸ் பண்ணலையா? பண்ணது யாரு? இல்ல 3 நாள் கலவரம் பண்ணலையா? லாண்ட் ஆர்டர் அட்டகாசமா இருந்ததுன்றீங்களே. சார், பண்ணா கூட கைது யாத்திரையில பண்ண கலவரம் முடியாது பண்ணிருக்காங்களா சார். இல்லையா? கைது பண்ண முடியலையே இது நான் வரைக்கும். கேக்குறேன். லல்லு பிரசாத் யாதவ் யார கைது பண்ணாரு? எத்தனை யாத்திரையில எவ்வளவு கொலைகள் நடந்துச்சு? நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்லலாமா? அரசியல் பண்ண மாட்டோம் சார். சொல்லலாமா? இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாமா? அங்க கடைசியா போய் அரெஸ்ட் பண்ணாரா? ஆமா, அத்வானி நடத்தக்கூடிய அந்த யாத்திரையில எத்தனை பேர் கொலை பண்ணாங்க? அது எப்படி கொலை பண்ணாங்க வேற சொல்லுங்க. என்ன சார் பண்ணாங்க? எரிச்சாங்களா? எத்தனை பேர் எரிச்சாங்க சார்? அப்ப எங்க இது? சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு சரி, தெரியாது சார். விட்டுருங்க. இங்க இது எனக்கு இந்த அந்த அரசியல் சப்ஜெக்ட் வந்து தெரியாது. நீங்க simple. என்ன சின்ன இந்த விஷயம் தான். போதும் ஒரு முடிச்சிடலாம். ஒரு பாதுகாப்புன்றது இல்ல முடிச்சிடலாம் சார். அதை நான் சொல்லிடுறேன், ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஒரு மத்திய அரசு ஒரு சுதரகத்துக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு நடவடிக்கைகளை மாநில போலீஸார் செய்யணும். இல்ல சம்பவம் நடந்தது முஸ்லீம் ஐயா, நடு ரோட்ல திருப்பி வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணிடக் கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு வரல இருக்காங்க. இடங்கள்ல கலவரம் நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இது பழைய வரலாறு. அதை பத்தி பேச வரல. இல்ல தூதரகத்துக்கு தூதரகம் நடந்து matter எவ்வளவு வேற வருஷம் சார், இது ஆகுது? வேற சார். இன்னைக்கு வரையிலும் இல்ல சார், எதுக்காக உட்கார வச்சிருக்காங்க? பாதுகாப்பு நடவடிக்கை எல்லா தூதரகத்துக்கும் கொடுக்குறாங்க. அது நீ ஏன் தூதரகத்துக்குள்ள பர்டிகுலரா கொடுக்கலாம் சார். இருக்கு? மெயின் ரோட்ல வெளியில கொடுத்துருக்காங்க. நீங்க எத்தனை இன்னைக்கும் தூதரகத்தை அந்த பார்த்திருக்கீங்க? முஸ்லீம்களால பாதுகாப்பு இருக்குல்ல தூதரகத்துக்கு. இங்க பாருங்க, நீங்க இந்த எத்தனை நாட்டுல தூதரகம் போயிருக்கீங்க? மத்திய அரசு ஏன்னா வந்து நான் நிறைய தூதரகம் போய் பார்த்திருக்கேன், செய்தி எடுக்க போயிருக்கேன். எல்லா தூதரகத்துக்கு வெளியிலயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அதை சுத்தி ஒரு 20-30 இருப்பாங்க, மீட்டருக்கு இருப்பாங்க. மேல போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. இருக்கு. ஆனா அதுல என்ன ரோட்ல வெட்ட வெளியில நிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இல்ல இல்ல அது எல்லா காரணம் இடத்துலயும் என்ன இருக்கு. சொல்றாங்க? அந்த இடத்துல இனிமேல் எந்த பிரச்சனையும் அமெரிக்கா உலக அளவுல இந்தியாவுக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது, ஒரு கேடு வரக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது இந்தியான்ற. யாரால அசிங்கப்படக்கூடாது? இங்க பாருங்க,
அது ஏன் முஸ்லீம் மேல சொல்ல மாட்டேன்றீங்க? எல்லா நாட்டிலயும் நடக்குது சார் தூதரக இல்ல தாக்குதல். இந்த இடத்துல வேர்ல்டு வைடா இது பண்ணது யாரு? இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா அந்த இடத்துல போராட்டம் நடத்தினா தான் செய்யும். அமெரிக்காவுல கூட நம்ம வெள்ளை மாளிகை எதிர்த்துல தமிழக இந்துக்கள் போய் போராடுறான், முஸ்லீம் போய் போராடுறான், கிறிஸ்துவன் போய் போராடுறான். அதெல்லாம் இது பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணி அதுக்காக 3 நாள் மவுண்ட் ரோட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி பாருங்க. இந்த அரசாங்கமே பிறண்டு போற அளவுக்கு பண்ணாங்களா இல்லையா? காளை மாட்டு கொடுத்தா பிறண்டு போற ஒரு 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 வாரத்துக்கு இல்ல 15 நாளுக்கு பீச் ரோடே மூடி வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு நக்சல், அது நக்சல் நடந்தது. பாருங்க, இதுக்கு எதுக்கு கணக்கு போடாதீங்க. இதுக்கு எதுக்கு மாடை வந்து உங்ககிட்ட வெட்டி சாப்பிடுறது எங்க உரிமைன்னுவான், அப்புறம் எங்க மாட்டை வந்து பாதுகாக்கிறது எங்க உரிமைன்னுவான். அதெல்லாம் ஒரு பேச்சு அது? இல்ல மாடு வந்து அது எல்லாருக்கான உரிமை அவங்க அவங்களுக்கு எது தெரியும். மாட்டை துண்டுறதும் நாங்க தான், ஆமா, மாட்டை பாதுகாக்கிறது நாங்க தான். இது பேச்சு அது? இல்ல இது பேச்சு அது. சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? எது நீங்க சொல்ற விஷயம் சட்டத்துல இடம் இல்ல. மாட்டை பாதுகாக்கிறதும் நானே, ஆமா, வெட்டி துண்டுறதும் நானே. ஆமா சார். இதுக்கும் போராடுவேன், அதுக்கும் போராடுவேன். இது வேற வாய், அது நார வாயா? அது சட்டத்துல இல்ல இது வேற வாய், அது நார வாயா? இது சட்டத்துல இடம் இருக்கு சார். நீதான் சொல்ற காம்ப காப்பாத்தணும், பாலை காப்பாத்தணும். இப்படி வரேன் சார். தாழ்த்தப்பட்ட மக்களை வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலை பண்ணுவாங்க, குடிசையில் வச்சு எரிப்பாங்க. நான் பார்த்துக்கின்னு இந்து முன்னணி கம்முன்னு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு முஸ்லீம் பக்கத்தில் ஒரு பிரச்சனை, இந்து முன்னணி பார்ப்போம். அதே வாய், இது நார வாயின்னு நம்ம சொல்ல அப்படி சொல்ல முடியாது. நாங்க எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுற இடத்துல எல்லாமே நாங்க எங்களுடைய அறிக்கை இருக்கு பாருங்க. அறிக்கை இருக்கு சார். நீங்க திடீர்னு வந்துட்டு அறிக்கை இல்ல, பண்ணல, எதுவுமே செய்யலைன்னா எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்குறோம், எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்கு இந்து முன்னணி. அதுதான் சார், அதுதான் எங்க பண்ணீங்கன்னு தான் கேள்வி சார். திடீர்னு இங்க வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, நான் எடுத்துட்டு முதல்ல சொல்லியிருக்கணும், இதெல்லாம் கேட்க போறேன்னா ஆதாரம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, இன்னொரு நாள் சொல்லுங்க, சந்திப்போம், என்னென்னலாம் வேணும் சொல்லுங்க, ஆதாரத்தோட வர. ஓகே சார். இனி வரும் காலங்கள்ல இந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துச்சா, இந்து முன்னணி முன்னாடி களத்துல நின்று போராடும், நாங்க எடுத்துக்குவோம், போராடும், எடுத்துங்க பார்ப்போம். நேயர்களே, இது போன்ற ஒரு பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து தர இருக்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்கள் பின்தொடருங்க. எங்களுக்கான அதிகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்ப்பது மட்டுமே. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம்.